What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல அடல்ட் தீம்ஸ் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, ஸ்ட்ராங் லாங்குவேஜ் இருக்கு. வார்த்தை செம்ம ஃப்ளோவா வரும், கொஞ்சம் காஜியாவும் போகும். அதே நேரத்தில் சில டாபிக்லாம் சொல்லும் போது பிரஸ் கான்ஃபரன்ஸும் வைப்பாங்க. நம்ம சொந்தக்கார பையன் தான். அதனால இது ஒரு மெச்சூர்டான லெஸ் சென்சிட்டிவான ஆடியன்ஸ்க்கு லிசனர் அண்ட் வியூவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் அட்வைஸ். கேட்டிங்களா? சரி வாங்க ஷோக்கு போலாம். What's up ladies and welcome to the brand new episode டோசா. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் டோசா. மாமா மட்டும் இல்ல, அத்தையும் வந்திருக்காங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து இல்ல அத்தை நீங்க செத்த இல்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டோசாப்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஆமா. கேஷனா, ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கறியாண்ணா? நான் நல்லா இல்ல. என்ன எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் கேஷனா பிடிக்காது. ஓ அதுவே வாய் கொடுத்து மாட்டிக்கிச்சியா? பாருங்க, உங்களுக்கு ஒரு தெரியுமா, கேஷனா இஸ் a விஜய் ஹேட்டர். போய் நீ என்ன பெரிய நடிகையா, நீ என்ன பெரிய புடிங்கிட்டியா, அந்த மாதிரி ஆளுங்க கேட்டாங்க. கேஷனா உனக்கு தேவையாது. அதனால நான் ரொம்ப நாளா வரல தெரியுமா? ஏன்னா எல்லாரும் என்ன ரொம்ப கழுவி ஊத்திட்டாங்க. கழுவி ஊத்தல, துப்பி ஊத்துறாங்க. ஆமா, துப்பிட்டாங்க. நீ விஜய் ஃபேனா விஜய் ஃபேன் இல்லையா? இப்ப சொல்லு. தெரியுமா நாளாச்சா? நீ சொல்லு. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இங்க ஒரு பீப போட்டுருங்க, போட்டுருங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அப்பனா துப்புனோம். இல்ல பரவாயில்லமா, நீ பரவாயில்ல. எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து விண்டேஜ் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட படத்தை தான் பார்த்தெல்லாம் வாழ்ந்தோம். ஜஸ்ட் நடுவுல வந்த படம் தான் கொஞ்சம் எனக்கு படத்தை பார்த்து வளர்ந்தோம். ஆமா, படத்தை வாழ்ந்தோம். ஆனா இப்போ விஜய் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஆமா, இப்போ ரொம்ப பிடிக்கும். உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. அவர் வந்து சிஎம் த்ரிஷா வேற. என்ன மட்டும் பயந்துட்ட? தைரியமானாலே நீ ஒரு ரொம்ப தைரியமானாலே. எவ்வளவு அடி வாங்கினாலும் பாரு, என் மாப்பிள்ள பாரு எவ்வளவு இந்த வருஷம் வந்து அடி வாங்கினா முழு உருவம் இவதான். இல்ல, இந்த வருஷத்தோட மோட்டோ வந்துட்டு அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். சோ அதனால வந்து வேண்டாம், ஒன்னும் சொல்லல. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். ஆமாவா? ஆமா. ஏன் பயமா? ஏன் வெக்கமா? பயம் இருக்கு. பயமா? பாரு, நீ டோஸ்அப் ஷோ யாரோட பயமுடுத்துறாலும் நாங்க இருக்கணும் சொல்லிடுறாங்க. தனியா அடி வாங்கிட்டு வந்துரு. நீ மட்டும் போயிட்டு அடி வாங்கிட்டு வா. அது நீ அடி வாங்கிட்டு வந்து நாங்க கொஞ்சம் உஷாராயிடுவோம். ஓகே, இந்த மாதிரி சொன்னா அடிக்கிறானுங்கடா, வேணாம் இதுக்கு மேல போவேனா. இல்ல நம்ம நீ எஸ்கேப் ஆயிடுவே. கிரிஷ் வர மாட்டாரு. இந்த மாதிரிதான் போன வாரம் கிறிஸ் வந்து போன் அடிக்கும்போது மிஸ் கால் மறந்துட்டேன். சரி, போன வாரம் நிறைய பேர் எபிசோட் பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க டிபேட் ரொம்ப ஹீட்டட் இருக்கு. போன எபிசோட் பத்தியா? அது கடைசியா எப்ப வந்துச்சுன்னா அதுக்கே தெரியாது. போன வாரம் வந்து தலைவர் வந்து அவர் வந்து பேய்க்கே பயப்பட மாட்டாருன்னு ஸ்டான்ஸ்ல இருந்திருக்காரு. நான் சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல ஒருத்தன் வந்து பேய நம்பாத வேணும், ஒருத்தன் பேய் இருக்குன்னு நம்புற வேணும். கிளாஷ் ஆயிருச்சு. கிளாஷ் ஆனா அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆயிருச்சு. ஆனா என்ன, நிறைய பேர் சொல்றாங்க ஹிண்ட்ரா மேல தப்பு, ஹிண்ட்ரா மேல தப்பு, கிறிஸ் மேல தப்புன்னு. டிபேட்ல யார் மேலும் தப்பு இல்ல. Having an opinion doesn't mean you're wrong. Yes, correct. அது சொல்லிதான் நான் சொன்னேன் எனக்கு பிடிக்கலன்னு. சரிமா? சோ அது பத்தி நீங்க நிறைய பேர் கேட்டீங்க. சோ அது பத்தி வந்து as a moderator for the thing நான் சொல்ல வரும்போது, ரெண்டு பேரும் வந்து அவங்க ஒப்பீனியனை சொல்றாங்க. அவங்க ஒப்பீனியன் சொல்லும் போது இஸ் a healthy conversation. நீங்க as audience வந்து உங்களுக்கு இது இந்த பாயிண்ட்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த பாயிண்ட்ல இது பிடிச்சிருக்கு, you can have an opinion and also you can grow out of the opinion and become a new person. When you have conversation like this, that's when you grow as an adult. Correct, actually very true. So அதே நேரத்துல வந்து அடிபட்ட ஒருத்தர் தான் பேசுறேன். சொல்லு இங்க மாகட்டே எல்லாரும் திட்டுறாங்க கமெண்ட்ல. இல்ல இது ஆக்சுவலி ஒரு விஷயம் வந்து நான் இங்க சொல்லி ஆவனது. இது வந்து இதுக்கு முழு இன்ஸ்பிரேஷன் நீதான். பாத்தியா, அங்க சுத்திக்கு வந்துட்டா. எது சொன்னா இல்ல உண்மையிலே ஏன்னா இது the thing is நான் எப்போதும் வந்து if you see டோஸ்அப்ல எனக்கு ஹேட் வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. லைக் எல்லாமே எடுத்துக்குவான் அடி தங்கி. சோ முழுசா வந்து என்னை நான் வந்து ஒரு கிருஷ்ணாலே காம் ரொம்ப கம்போஸ் அப்படிதான் பேசுவேன். குழந்தை. ஆனா இந்த வாட்டி நான் வந்து சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், புஷ் பண்ணி போறேன். பேச என்ன போவான், என்ன பண்ணிடுவானுங்க, கொஞ்சம் ஓவரதான் போறோமோ, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த லெவல் ஆஃப் புஷிங்
certain thing, you know. Okay, இது வரைக்கும் ட்ரை பண்ணதுல ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு because I didn't plan it, but ஆனா போகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. then I realized okay இதுல நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறதுக்கு இருக்கு. like how much can you push something and how much can you take it also. so அதுல conversationally and also ஒரு டிபேட்ல இப்படிலாம் பேசினா அவங்க இப்படி கவுண்டர் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இது பண்ணாம எப்படி ஒரு தெரியும்? Yeah, true. then you know what you stand for and are you stand for something that you're not supposed to. இதெல்லாம் இருக்குல so இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாதான் you will know. ஆனா அதே நேரத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா அடுத்த தடவை கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணாத. இல்ல இது see நான் இது வரைக்கும் புஷ் பண்ணதே இல்ல எனக்கு தெரிஞ்சு. பட் இது வந்து I feel like let it try because I thought okay personally honest opinion my சொல்றேன். actually I thought ஒரு காமெடி வந்து எப்போதும் அதெல்லாம் வெரி சகஜம் தானே. அவன் ட்ரை பண்ணான் ஆனா நீ விடல. அவன் பையன் எனக்கு என்னோட லெவல் தெரியாம வச்சு அவன் ட்ரை பண்ணிருக்கான் தெரியுது. பட் அவன் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு. உனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவன் கேட்கும்போது கேக்குறேன் எனக்கு எது மறுபடியும் ஏன் இந்த டாஸால சண்டை வந்துட்டே இருக்கு. சண்டை போட்டாங்களா? லிட்டரலி அது லிட்டரலி சண்டைலாம் இல்ல. like it's more like so it like just went into a heated argument la. அவன் வந்து பாயிண்ட் ப்ரூவ் பண்ண சொன்னா. அவன் என்ன சொன்னா பேசிக்கலி இவன் சொல்றான் கடவுள் இருக்கா இல்லையா. அவன் சொல்றேன் கடவுள் இருக்கோ இல்லையா அது வேறடா. ஆமா இவன் லாட்டரி அடிக்கிறது கடவுள் இல்லையா. அது வந்து இந்திரா சொன்னது. லாட்டரி அடிக்கிறோம். ஸோ அவன் பையன் வந்து மேத்ஸ்ல வந்து வீக் போல இருக்கு. மேத்ஸ் சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டான். மேத்ஸ்ல சொல்லிட்டு வாய மாட்டிக்கிட்டான். ஆக்சுவலி ஏன்னா இட்ஸ் when டிபேட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். இதுதான் பண்ண போறோம் தெரியும். சோ இது எடுத்துட்டு போனா இது எடுத்துட்டு போயிடலாம். இது சொன்னாங்க இது எடுத்துட்டு போகலாம். இது நான் பிளான் பண்ணல. அதுவா தானா போயிடுச்சு. சோ இப்ப சொல்லிட்டோம் இப்படி கண்டினியூ பண்ணு எப்படியாச்சும். மால்பா பார்த்தா எவ்வளவு பொறிக்க முடியுமோ அவ்வளவு போச்சு. பொறிக்கிறது இல்ல பட் யூ ட்ரை டு ஃபைண்ட் தி analogy. see உனக்கு ஒரு ஐடியா தெரியும் இதுதான் இந்த ஐடியான்னு. என்ன தெரிகிறது? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் you will need to find right when you explain something. so அப்ப நீ வந்து இது வந்து okay I tell you a short story. இது வந்து என்னோட பாஸ் கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். இது ஒரு கதையா? ஓகே வாங்க. சின்ன கதை தான் இது. நீ இப்பதான் சொல்லுவேன். என்ன போன வாரம் சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா சொல்லிட்டு இருந்தேன். நானும் இப்பதான் இது முடியும். ஆமாவா என்னது இது? நான் என் கதையை சொல்லவே இல்லை. திரும்ப நீ கதை இல்லைன்னு சொன்ன. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஓகே சோ என்னன்னா இப்ப லைட்டிங் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ப்ரொடக்ஷன் இருக்கும்போது சம்டைம் when the director want to have something you will be like அவன் படிச்சவன் அவனுக்கு நல்லா தெரியும் சரி நம்ம என்ன வாய்த்து சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன். ஒரு டைம் சொல்ல வருவேன். அவன் சொல்லுவான் இல்ல எனக்கு அது வேணாம்னு சொல்லும்போது நான் வந்து ஓகே I will pull it back like okay it's enough. அவன் சொல்றது கரெக்டா இருக்கும். so I keep doing that. one day my boss pulled me aside and he said நீ every time வந்து உனக்கு ஒப்பீனியன் சொல்லணும்னு வர ஆனா நீ வந்து அது வந்து பாதியில விட்டுட்டு போயிடுற. like do you have anything to say just say it அப்படின்னு. I said no இது இல்ல நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. சொல்லுங்க நீங்க இல்ல சொல்லுங்க டேய் புட்டா நான் அவள சொல்ல மாட்டேன். அப்பவே சொல்ல மாட்டேன் புட்டா மூச்சு போடுவேன். உங்க அப்பாடது எங்க அப்பால என்ன பண்ற நான் சும்மா ஒரு ஃப்ளோல அதனால தான் வாயை திறக்க மாட்டேன்னு முதல்லயே சொன்னேன். திறந்தா எப்படி இருக்குங்க ஒரு ஃப்ளோல என்ன கெட்ட வரதுல ஃப்ளோல. but then he said then I said என்னதான் சொல்ல வரேன்னு. then I said இப்படி போட்டு இப்படி செஞ்சு பண்ணிருக்கலாம் அப்படின்னு. நல்ல ஐடியா தானே. ஏன் நீ வந்து அதுக்கு ஃபைட் பண்ணல? then if you don't fight it for the creativity that you want to do it you will never know. your voice will be never heard and நீ அதுல இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு பாசிபிலிட்டி நினைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்ப. ஆனா அது நடந்திருக்காது. சோ அதனால ஒரு விஷயத்தை ரைட்டோ சொல்லி பார்த்துட்டேன்னு தெரிஞ்சிடும். ஆனா நான் அதே நேரத்துல அவன்கிட்டயும் சொன்னேன். தனியா வந்து அதுக்கு ஒரு பாட்டு சொன்னேன். நான் வந்து ஒரு டிபேட்ல இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணோம் என்ன மாதிரி பண்ணோன்னு சொன்னேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ ஒரு விஷயம் வைக்கும் போது வந்து நான் சொன்னேன் ஹிண்ட்ராவோட பேஸ் வந்து எல்லாமே சிரிப்பா இருந்துச்சு. ஸோ ஹீ ஸ்டார்டட் எவ்ரிதிங் இஸ் a comedy but he went in a serious mood. Right. So when Hindra wanted to go back, what happened was the fundamental of his argument is wrong because he started in a comedy basis. Correct. So when he wants to change the fundamental, Chris வந்து 10 அடி துப்பிட்டான். Yeah. Hindra திருப்பி போவிடல. He's trying to circle back. Circle back but he didn't let him. நீ இங்கே இரு. சரி அப்புறம் Hindra வந்து இவன் மாயால மாட்டிக்கிட்டான். மேத்ஸ் ப்ராப்ளம் வந்தான். அங்கே Hindra மேத்ஸ் ப்ராப்ளம் இல்ல மேத்தமெட்டிக் சொல்யூஷன் மாதிரி என்ன சொன்னா ஃபார்முலா என்ன இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அது பேஸ் ஆன பிற்பாடு நான் சொன்னேன் இங்க பாரு உன்னோட பாயிண்ட் வந்து நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால நீ எப்பவுமே ஒரு பாயிண்ட் வச்சிருப்ப. நீ அந்த பாயிண்ட் நோக்கி தான் போவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாயிண்ட் எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து புதுசான ஆளு. அவன் நீ குழந்தை மாதிரி. No, that's the thing also. You see, I cannot have a debate
with someone always agree with me. I need to someone who disagree with me. Yeah, but I think what he's trying to say is like அவர் வந்து ஒரு வேற இதுல போயிட்டு இருக்காரு. So you know the truth is different. So understand. when Hindra is having a conversation like that, நீ வந்து okay, you need to take back and reinstate your points. Correct. Like but also Hindra is not someone stupid. So நீ வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது நீ எக்ஸாம்பிளோட சொல்லும்போது like someone can understand immediately, oh this is a match problem, that means you most likely talking about problem probability அந்த மாதிரி வந்துரும். ஆனா நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவா அது எப்படி தெரியுமா, you make them feel a little bit stupid, like talking to a child மாதிரி. so அந்த பேர் வந்து people get, and people from my experience என் வாழ்க்கையில கத்துக்கிறது வந்து a person only raise their voice if they don't feel hurt. That's when அப்பதான் அந்த ஆனா அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ல உனக்கு தெரியல, ஆனா அது போய் சொன்ன பிறகு இனிமே வந்து கிறிஸ் ஆர்கியூ பண்ணானா அங்க உட்காந்துக்குவேன். Actually நானும் கிறிஸ் வந்து முன்ன வந்து இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ல இருந்திருக்கேன். I think we argued for 8-9 hours before. Yeah, so we there's one time actually toss up argue பண்ணிருக்கோம், அந்த எபிசோட்லாம் வெளியாவல. நம்ம ஒரு தடவை வந்து எனக்கு என்னன்னா இப்போ கூட ஈயன் கூட சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். தடவை வந்து ஷூட் we were in the shoot, we were supposed to shoot for his video, அது யூடியூப் போட வீடியோ. Then morning காலையில எல்லாம் வந்துட்டோம், 9 o'clock வந்துட்டோம். I don't know what was the argument about. I forgot what was the argument about. We argued. வந்தானுங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க செட்ல. Everybody prepared to shoot, you know. They came for breakfast, they went for lunch, we still argue, and then after they came back from lunch, we still argue. They all left by 5 o'clock. We still argue. And shoot nadakala. And who won the argument? No, we didn't want, and in the end we both hungry. He ordered something, we like, so turns out y'all just needed food. No, okay, I'll be honest, last time I was very adamant. I mean என்னாச்சு last time இப்ப நீ என்ன வேணா சொல்லி நான் கண்டிக்கவே மாட்டேன். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ இருந்து ஓகேமா 2 + 2 5 டா. ஆமா 5 தான்மா. அவ்வளோ எனக்கு ரொம்ப ஹேட் வந்துருச்சு. உனக்கு தெரியாதா? No, but I agree with what Krish said just now about opinions, because even I'm like that. Many times I actually don't share or bring out my opinion because I'm so scared. I'm afraid about the reaction towards my, you know, I'm just scared. So I just don't. So usually when the particular room or the particular environment விட்டு வெளிய வரப்ப, when I actually say இல்ல I just thought this, then they were like, yeah சொல்லல. I'm like no, because you know அந்த மாதிரி. Yeah, with a lot of things actually. Yeah. Whether it's a content to post or I don't know, just something, an opinion about something or what. Sometimes you just don't say it because you're so scared about the outcome, what people's going to think. Yeah, no, I can understand, but I'm more like எனக்கு தெரியும் என்ன வரும். No, but the thing is, the thing is also like you see, right? You get to do all these things in early time, and எது எந்த ஹிட் வந்தாலும் you already overcome. Now இப்ப you pass the stage, you like hate பண்ண அந்த மாதிரி. But ஆரம்பத்துல அது ஒரு எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு, like early time. அது ஒன்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவன் தான் சொன்னான் ஹேட் வரும்போது அது ஜோ காமெடியா மாத்துறது. என்ன வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். No, even that whole Vijay commentary, right? I was so affected by it. I called him and I was like, Jeevan, everyone's hating on me. And when I said that, I was like, no, just leave. And his reaction was like, so what? Leave it. I'm like, no, it's not. It's mean. It's mean. சரி சொல்லிட்டு போட்டோம். என்ன பண்றது? No, because they were so mean. And it took me like couple of months, you know. Yeah, நான் வந்து like மச்சான் ஐயோ இப்ப நார்மல் விஜய் ரீல வந்து நான் ரீபோஸ்ட் பண்ண கூட ஐயோ ஏதாச்சும் சொல்லுவாங்களா, இவனுக்கு தான் விஜய் பிடிக்காது, நீ ஏன் ரீபோஸ்ட் பண்ணு, you know, அந்த மாதிரி பிடிக்காதுன்னு இல்ல, just not a fan, அவ்வளவுதான். Understand. It's I think we have to live in a world where you can have different opinions. But I think the thing about one thing special, right? I realized one thing. If you toss up fans particularly, அவங்க அந்த particular video பார்த்துட்டு அத மட்டும் தான் கழி போடுறாங்க. Like they don't bring the past and present. இல்ல இருக்காங்களா? இல்ல இந்த வீடியோக்கு அப்புறம் பாப்போமே. இல்ல இருக்காங்க. Okay, behind the scenes, you know, Povadan is still very close friends with us, right? We still hang out with him and them. அது bring பண்றாங்களா இன்னும்? திருப்பி ஒன்னால தான் toss up போச்சு. என்ன தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ கூட வருதா? அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல என்கேஜ்மென்ட். அவங்களுக்கு எப்படி சொல்றது, கேமரா பிம்பர்த்து என்ன நடக்குது அறியல தெரியாது. ஆரியாலா மலையாள வாச திருப்பி வந்துட்டதே. ஆரியாலாம் கூப்பிடுறோமா? ஆரியாவோட பேண்டா. So I think at the end of the day, three of us are very different people. Like Chris is அவன் வந்து இப்பவுமே கொஞ்சம் வயசா தான் இருப்பான், எல்லாத்தையும் வந்து வயசா தான் என்னன்னு சொல்லணும் இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் டஸ் ஹேப்பன். நான் வந்து என்ன வேணும் சொல்லிட்டு போய் எனக்கு பிரச்சனையே இல்லை, இப்போ என் வாழ்க்கை ஒன்றும் பரவாயில்ல. ஸோ இது வந்து பயந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம இந்த வாரம் எபிசோடுக்கு போகல. இந்த வாரம் எபிசோடு வந்து நான் வந்து ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன்.
ஓகே ஓகே அந்த புக்கு படிக்கும்போது இது வந்து போன வாரம் I told you it's inspired by a Japanese novel and thing, right? So இது வந்து I read is a Asian author but it's based on a book. ஓகே இந்த புக்ல வந்து இந்த Dante's Inferno தெரியுமா? Dante's levels of hell. தெரியாது. So Dante levels of hell. so அதுல வந்து எல்லா ரிலிஜன்லயும் there is a different level of hell. Okay that one I know. Okay. ஸோ இது ஒரு கான்செப்ட் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இந்த புக்கில் வந்து இது ஒரு புக், இது வந்து ஒரு ஸ்டோரி புக். ஆனால் அந்த புக்கில் வந்து they took all philosophy and mixed it together. Okay. So in all literature they say that heaven and hell is very similar. Alright? And there's a thing that hell is just a pathway for you to be reincarnated. So இந்த கதையில் என்னன்னா நீ ஹெல்க்கு போறனா you're going to be reincarnated every time until you go to heaven. Yeah. That is the concept of it. இதான இது Taoism பிலீஃப்ல. ஸோ இதை எல்லாம் இது இருக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ அவங்க ஹெல்ல போகும்போது பேய் இப்படி இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம பேய் இருக்கா இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு இந்த கான்செப்ட் வந்து புதுசாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க பேய் இருக்கும்போது நீ வந்து ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் வரும்போது யூ ஆர் கிராசிங். இட்ஸ் கால் த கிராசிங்னு. கிராஸ் பண்ணும்போது நீ இருக்கல, நீ வந்து சோலாக இருக்கும்போது யூ ஆக்சுவலி கேன் see our world. From the plane above, right? You can see your world upside down. Like, Doctor Strange, mirror world. You can see that world. Okay. The only thing is, you can see the world, you can interact with the people in the world. Oh, okay. Okay? That's how, okay? But a lot of souls stay there. And that's how, in the book, that's how ghosts come in. Okay. And I thought that was very interesting. ஏன்னா பேய் இருக்கிறது வந்து அது வந்து இன்னொரு உலகத்துல இருக்கு, ஆனா ஒரு கண்ணாடி உலகத்துல தான் நம்மள பாக்குது. So it's a different frequency. And they say, right, the only reason souls are here is because, and the ghosts all disturb you is because they are afraid to be forgotten. The ghost Afraid to be forgotten. And I thought that was very, very Deep. not just deep, like can you imagine ஒரு பேயா இருக்கும்போது Yeah. நீ ஏன் ஹார்ன் பண்றடா, ஏன்னா எல்லாரும் உன்னை மறந்துடுவாங்க சொல்றேன். Macam FOMO. Yeah, so like அப்பா வந்து பேய் வந்திருக்காரு, தாத்தா பேய் வந்திருக்காரு, அந்த மாதிரி சொல்லும் போது it's not that they want to haunt you, but they are afraid that you will forget them. Yeah. it's more like இது அந்த இந்த மெக்சிகோன் காத்துல அது பேர் என்னது டிஸ்னியோட அந்த பையன் கோகோ. So I realized that actually இது பேய்க்கு வந்து நீ போன வாரம் இது பேயோட முக்கியமான இது வந்து நம்ம வந்து அவங்கள மறந்துடுவோம். ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த பிளேன் வந்து ஹார்ன் பண்ணுவாங்க, பிகாஸ் அந்த கை தட்டி they scare you and everything. They don't want to let go. They don't want to let go. So the biggest regret in humanity is being forgotten. Yeah, everyone does something because they are afraid to be forgotten, and they are afraid to be because they are afraid to forgotten. They are afraid to let go, and that's the fundamental of why ghosts exist. I see. So நான் பார்த்துட்டு செம்ம டீப்பா இருக்குல்ல. இது இதான் அந்த இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல இருந்து நான் பார்க்கும்போது அந்த கதை நான் படிச்சுட்டு இருக்கேன், கதை படிச்ச பிறகு நான் பேய் கதை சொல்றேன். ஓகே. ஆனா இந்த ஒரு கான்செப்ட் ஆமா. ஸோ நீ நிறைய தடவை வந்து பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லும் போது நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு விஷயம், அது தனியா சரியா, கடவுள் இருக்காரா இல்லையா விஷயம். இப்போ நம்ம எப்படி தெரியுமா, நீ பேய் இருக்கா இல்லையோ அது ஒரு பிலீஃப் சிஸ்டம் மாதிரி. போன வாரம் நீ சொன்ன மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் மாதிரி. நீ வந்து ஒருத்தன் சொன்னானா நான் கடவுள் சொன்னா நீ நம்புவியா நம்ப மாட்டியா? Depends. If he can prove certain things that he is God, then of course I will believe. Yeah, same. Okay. Like, see, the thing is, right, you have prerequisite for someone to be a god. So ஒருத்தன் வந்து கடவுளா இருக்கணும்னா அவன் இது இந்த மார்க்ஸ் அதே மாதிரிதான் பேயும் இந்த செக்லிஸ்ட் வந்தாதான் அது பேய்னு நம்ம நம்புவோம். ஆனா நிறைய பேர் வந்து பேய் எப்படி நம்புறாங்கன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வச்சா அது மத்த பேய்னால தான் இருக்கும். So the checklist is different from other people. Yeah. நம்புறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும். ஸோ உனக்கு வந்து ஒரு பேய் வந்து நீ வந்து இது பேய்னு நினச்சா நீ நம்பிட்டேன்னா, ஒன்ன மாதிரி ஆளுங்க வந்து பேய்னா அது இந்த 4-5 செக்லிஸ்ட் தாண்டி போஸ்ட் கஸ்டம்லாம் தாண்டி வந்து பாஸ்வேர்டெலாம் எடுத்து வந்து இன்டர்வியூல முடிச்சு எனக்கே அது வைக்கிறாங்களா இல்ல. சோ உங்களுக்கு வந்து பேய்னா என்னன்னா என்ன பேய்னா லைக் என்னன்னா லைக் கிரைட்டீரியா லைக் என்ன பேய்க்கு பாட தெரியுமா
தெரியவா கால் இருக்கா இல்லையா திரும்ப சந்திர மல்லிப்பூ வாசம் வருதா இல்லையா? வீசுது. டக்கு டக்கு டக்கு. சோ உனக்கு பேய்னா என்னென்ன கிரைட்டீரியா தேவை? இப்ப நான் உங்ககிட்ட கேட்டது நான் தான் ஹோஸ்ட்மா, நீ தான் கெஸ்ட். லைக் மச்சான் மச்சாமா இல்ல மச்சான் எப்படின்னாக்கா லைக் இட்ஸ் லைக் அதோட எனர்ஜி ஒரு மாதிரியா இருக்கும். லைக் அது வந்து லைக் நம்ம மின்னுக்கு வந்து அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம கரண்ட் இல்லாம பில்லு கட்டாம லைக் லைட்லாம் ஃபிளிக் ஆகும். அப்புறம் லைக் நம்மளுக்கு வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும். யூ வில் ஃபீல் ஒன் கைண்ட் லைக் சம்டைம்ஸ் இப்போ வந்து லைக் ஒரு செட்டன் பாழடைஞ்ச பங்களாக்கெலாம் போனால் தி மொமெண்ட் யூ என்டர் யூ லைக் லைக் திஸ் வியர்ட் ஃபீலிங் ரைட் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லைக் எனக்கு வந்து அந்த மாதிரி லைக் பேய் மாதிரி இருக்கணும். அப்புறம் என்ன நான் பேய் இல்லை. பேய் மாதிரி தான். சரி பேய் உன் உருவம் வந்துச்சுன்னா, நீ உன் உருவம் எடுத்து ஒரு பேய் வந்துச்சுன்னா நீ வந்து அழகா இருக்குன்னு சொல்ல இல்ல வயது ஓடுவியா? Actually, that is true. ஒரு பேய் உன் உருவத்துல வந்துச்சுன்னா நான் முத காலை பார்ப்பேன், கால் இருக்கான்னு. கால்ல இருக்கு. பேய் பார்த்து பயந்து ஓடுவியா இல்ல நீ ரொம்ப அழகா இருக்க உன்னையே நீ காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவியா? நான் ஓட்டத்தை எடுத்து. Hey, that sounds like a bit like a Earth movie. The doppelganger, sir. Doppelganger. That is the fact. Actually, right? yeah. What I think I'll be like what the hell, right? நான் மைண்ட் விழுந்துரும் நினைக்கிறேன். I think I'll just faint. I'll be like நினைச்சு பாரு, நீ அங்கிருந்து நீ வந்து மீரவலுக்கு போயிட்ட, அதுலயே ஒரு ரியல் லைட்டுக்கு வந்துருச்சு. தென் அது வந்து லைஃப் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். no. என்ன பண்ணுவ? Like Hey, that's what the movie is, you know. If you guys haven't watched, you guys will watch. அது நல்ல ஒரு படம். நல்ல ஒரு படம் இல்ல, அது ஒரு ஃபக்டப்பான படம். Actually quite fucked up தான். யூ துள்ளலோ நான் அப்படியே லைக் ஐயோ கேன் யூ இமேஜின் என் வாழ்க்கையில நான் தான் பிரச்சனை. இப்ப மாட்டேன் என்ன ஏன்டி ஏன் வாய் குடிக்கிற? கேப் விடாம செய்யறது ராஜி. ஏன் இப்படி? இல்ல அது ஏன் வந்து மாட்டிக்கிச்சியா? கொஞ்சம் சரி சொல்லு. இல்ல அவங்க லைக் அவ்வளவுதான். ஆமா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன திடீர்னு கொஞ்சம் மரியாதை இருக்கு அப்புறம் மரியாதை இல்ல பயப்பறியா? இல்ல அது சரி நீ என்ன பண்ணுவ? எனக்கு பேய் வந்து செக்ஸியா வரும். எப்படி வரணும்னு இல்ல ஒன்ன மாதிரி வந்தா என்ன பண்ணுவ? அறுப்பு பிடிச்ச நாய பேய் செக்ஸியா வந்தா என்ன புடுங்க போற? அப்பதான் நான் ஒத்துக்குவாது பேய்னு. இல்ல ஆனா நீ பேய தொட முடியாது இல்ல, செக்ஸியா வந்தா கூட இல்ல அது தொடற மாதிரி வரணும். அவனுக்கு ரிகமெண்ட் என்னச்சு? இல்ல அதெல்லாம் நீ எதை போட வேணாம்னு சொன்னா அதான் போடுவானுங்க. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? இல்ல சரி நீ வந்து பேய் வந்து செக்ஸியா வரணும். ஏன்னா நான் தான் நீங்க செட் பண்றேன். அது நம்பணுமா நம்ப கூடாதான்னு நம்பட வைக்கணும்னா செக்ஸியாவா விட்டா ஒன்லி ஃபேன்ஸ்ல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் பார்த்துட்டு இது பேய் தான் நான் போடணும் என்ன விடுங்க இந்த பேய் அழிக்கவா போனேச்சும் மாடல் போட்டோ ஷூட்லாம் மாடல் வச்சுற விடுங்க என்ன பேய் வந்துருச்சுன்னு அவர் மாதிரி. ஆமா உன்னோட பேய்க்கு வர ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன ரிக்வயர்மெண்ட்? அது வந்து இப்ப ஆக்சுவலி இந்த போலோங் படம் பாத்தியா? ஓ நான் பார்த்தேன். பாத்தியா? எப்படி இருந்துச்சு? ஓகேலா ஓகே இட்ஸ் நாட் தி அந்த அளவுக்கு படம்லாம் இல்ல. ஆமா இட்ஸ் ஜஸ்ட் a different angle of அந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்துல இந்த எஃபெக்ட் இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த பேய் கிட்ட இந்த எஃபெக்ட் பார்க்க முடியாது. அதாவது எப்படின்னா நம்ம நின்னுட்டு இருப்போம், நம்ம தலைக்கு மேல ஒரு கால் மட்டும் அப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கும், பார்த்தா அது பேய் பறந்துகிட்டு இருக்கும். அப்ப கீழ இருந்து பார்க்கலாமா? கீழ இருந்து பார்க்கலாம். நீ வேணா பாரு, தூக்கிட்டு வேணா பாரு. கீழ இருந்து பார்க்கும்போது தலை அங்க இருக்கா, தலை வந்து புழுவா கொட்டுதான். என்னச்சு சிரிக்கிறியா? நீ கிளிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்த. என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. ஹலோ மே ஐ கம் இன்? oh my god என்ன புளுக்குது? என்ன சார் தயிர்லாம் ஊத்துது? சரி நீ என்ன பண்ணுவ? அந்த பேய் அந்த மாதிரி மந்திரம் படிப்பேன். புளுக்கு அது ஹிப்போபட்டஸ் மாதிரி அடிக்குதான். பேய் கக்கா அடிச்சிட்டே சாமி பாடு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு எப்படி உயிரே அதான் இழுத்துட்டு போகுது. நோ ஆக்சுவலி என்ன நான் முதல் வேலை வந்து லைட் எல்லாம் திறப்பேன், ஆன் பண்ணுவேன். லைட்ல திறந்துடி காமிச்சேனா? லைட்ல ஆன் பண்ணி காட்டிச்சேனா ஓடணும்ல. பேய பார்த்தா ஆக்சுவலி என்ன பண்ணோம்? ஓடணும் தானே. அப்புறம் அதுதான் பறந்து வருதுல, அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது தெரியுமா? ஆக்சுவலி அப்படியே சுத்துறேன் அப்படியே. நீ என்னாச்சு? காக்கால் பேய் மறுபடியும் சுத்துறேன். நீ வந்து பேய் வந்தா நீ
நீ என்ன ஆக்சுவலி அந்த மாதிரி இஃபெக்ட்ல வந்துச்சுன்னா அந்த பறந்துகிட்டு வந்து He said, ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல நான் ஓகே இது வந்து ஐ ஹேவ் டு டெல் திஸ் when I was 8 years old or 7 years old அந்த மாதிரி. ஸோ அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஒரு கனவுல வந்து கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் வரும். and even till today இப்ப அது அந்த கனவு சில டைம் நினைச்சு பார்த்தா என்னது இது முன்ன சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். அவன்கிட்ட சொன்னா இல்லையா ஆடியன்ஸ் சொல்லல. இல்ல நான் சொல்லிருக்கேன். ஸோ இந்த சொன்னேன்னு தெரியல. இந்த கனவு வந்து வெரி யங் டைம் இப்போ திங்க் பண்ண கூட அது ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். ஆனா அது அவ்வளவு பெரிய ஸ்கேரியான விஷயம் இல்ல. பட் when you remember when your child time is very scary. என்னன்னா 2 கால் மட்டும் தான் தனியா இருக்கும். ஆனா நான் எங்க போனா துரத்தி வந்துகிட்டே இருக்கும். கால் மட்டும் தான் தெரியுமா. then it sometime is upside down. வெறும் கால் மட்டும் தான். ஒரு ஸ்டெப் எடுத்துங்க. நான் பாத்ரூம்ல இருப்பேன் தனியா. I think you got tell. I got tell you. ஏய் ஏன்ட்ட சொல்லல. சோ ஆனா அது கால் மட்டும் தான். உடம்பு எதுவுமே இல்ல. வெறும் until knee level ஒரு கால் மட்டும் ஸ்டெப் வச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், இப்ப அந்த மாதிரி ஒரு பேய் இருந்துச்சுன்னா வெறும் காலால வந்துச்சுன்னா என்ன பண்ண? Probably you will scare. ஏன்னா அது ரிலேட்டட் டு மை சைல்ட்ஹுட் ட்ராமா right. ஏன்னா அது ரொம்ப அது பார்த்து நான் பயந்து ரொம்ப தடவை கத்தி அழுதுருக்கேன். அது செம கிரிப்பி. பட் இப்போ நான் மேபி பட் ஐ வுட் ஃபேஸ் இட். ஐ வில் ஃபக் அந்த காலை திருப்பி உடைச்சிடுவேன்ல. ரெண்டா உடைச்சிடுவேன்ல. கால் உடைச்சு கால் வந்து தள்ளிப்படுது. இந்த கால் இத்துதான், அந்த கால் பிடிக்கிற இந்த கால் இத்துதான். விங்சன் பண்ணிடுவேன். பட்டுன்னு விட்டு என்ன எல்லா இடத்துல அடிக்கிறீங்க? கால் வந்து மனுஷனா இருந்தா இப்படி அடிக்கலாம். அது வந்து தண்ணி அடிச்சா அது சுத்தி அடிக்கலாம், முன்னாடி அடிக்கலாம். அது ஒரு வாஸ்தம் தான். பட் எனக்கு பண்ணாம எப்படி தெரியும் என்னத்தை அடிக்க இல்ல காலே அது கேக்குது மாதிரி. அது நான் என்ன பண்ணுவேன்னா பேய் வந்துச்சுன்னா என்ன ரிக்கமெண்ட் வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு பேய் வந்து பேய்ங்க பாக்குறதுல எனக்கு வந்து இந்த ஆளுங்க வந்து நம்ம முன்ன இதனால தான் பிரச்சனை வரும். சில பேர் டிரான்ஸ் வந்துட்டாங்கன்னா வந்து உனக்கு அது பயமா? இல்ல எனக்கு சிரிப்பு வந்துடும். ஓ அப்ப நீ பார்த்து இது கருப்பு படம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்க. சிரிக்கல பாரு. நான் சிரிக்கலடா. நீ சிரிக்கல, நான் என்ஜாய் பண்ணேன். நான் சிரிச்சேன். சிரிச்சியா? அப்ப அவங்க டிரான்ஸ் பண்றது உனக்கு கேவலமா இருக்கு. என்ன படம்? நீ என்ன கருப்பு படம்? நான் என்ன கருப்பு படம்? நான் சூர்யா படம் சொல்லிட்டேன். ஓ நீ வீரகருப்பு சொல்றியா? ஓ வீரகருப்பு வந்து அது அத பத்தி நம்ம சொல்ல வேணாம். எதுக்கு பிரச்சனை? பாக்ஸ் ஆபீஸ் கிங். சோ இதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமான விஷயம்னா இட்ஸ் நாட் அபௌட் the thing that scares me the most is children. Yeah. இப்பயாச்சும் குழந்தை வந்து பேயா இருந்துச்சுன்னா பயந்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடிச்சு பொந்து மாதிரி போட்டு பால் பாஸ்கெட் பால் தூக்கி வச்சிருவேன். இல்லையே அது creepy actually. Child abuse டா. ஆக்சுவலி வந்து நீ பார்த்தனா பேய் வந்துட்டு ஸ்கேரியா இருக்குது இஸ் டிஃபரண்ட், creepy இருக்குது வேற. Yeah, actually I'm not scared. I'm more creeped out. Okay. Yeah, it's creepy. In that way yeah. இப்போ வந்து பேய் வந்து ன்னு கத்துனா அது வேற. அது ஸ்மைல் பண்ணா actually you are right. Actually தூரத்துல ஒரு கீட் மட்டும் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு ஆமா and if it gives that அந்த ஒரு ஸ்மைல் கொடுக்கும்ல அது வந்து செம்ம creepy-ஆ இருக்கும். So I feel creepiness that Yeah, the creepiness is more scary than the actual ghost. True. அந்த வைப் இங்க ஒரு பேய் இருக்கு, என்ன இருக்கு, இங்க ஒரு பேய் இருக்கு, அந்த உருவம் வந்து நம்மள சாப்பிட்றோம். ஆனா இது கூட தான் ஒருத்தவங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப தான் அது பயமா இருக்கும். ஆனா பாத்துட்டா கூட அவ்வளவு பயமா இருக்காது. அதான்டா பில்ட் அப் தான் பயம் இருக்கு. ஆனா நீ வந்து பேய் இல்லன்னு சொல்றியா? நான் உன்கிட்ட கேக்குறேன் ஒரு கேள்வி. பேய் இல்ல நான் சொல்லவே இல்ல. நான் டிபேட் செகண்ட் நான் அப்படி சொல்றேன். சரி பேய் நான் பேய் இருக்குன்னு கூட டிபேட் பண்ணிருக்கேன். சரி உன் நம்பிக்கை இந்த நேரத்துல இந்த தருணத்துல இந்த வாரத்துல பேய் இருக்கா? நான் கமலாசன் மாதிரி போறேன். இருந்தா நல்லா பிக் பாஸ் வாரம் கேக்குற மாதிரி இந்த வாரம் பிக் பாஸ்ல கிறிஸ்கே பேய் இருக்கா இல்லையா? I have tried everything. நான் அந்த கேள்விக்கு yes or no கேள்விக்கு நீ என்ன பேராகிராஃப் இல்ல நான் வந்து நியூட்ரல்ல இருக்கலாம்னு விரும்புறேன். always anything I always like to neutral. ஆனா ஒரு எக்ஸ்டெனுக்கு if I have to fight I will choose either side to fight it. So which is பாரு இருக்குன்னு இல்லாதவங்களுக்கு நான் இருக்குன்னு சொல்லி ஃபைட் பண்ணுவேன். இல்ல இருக்குன்னு சொல்றவங்க இல்லன்னு சொல்லி ஃபைட். அப்ப மத்தவங்களுக்கு நீ தானே பேய், பிரச்சனையே நீ தானே பண்ற. மத்தவனுக்கு பேயே நீ தான். Actually மத்தவனுக்கு சாபமே நீ தான்டா. Because the thing is like I said இது வந்து I want to know your perspective of point. ஆனா உன் perspective என்னது? எனக்கு தெரியாதனால தான் நான் இன்ன வரைக்கும் நான் தெரியலன்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கேன். ஆனா முக்காவாசி பேர் தெரியலன்றத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியல ஆனா நான் ஃபைட் பண்ணுவேன். ஒரு விஷயம் எனக்கு தெரியுது நான் ஃபைட் பண்ணுவேன். அதே மாதிரி உனக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொல்லி ஃபைட் பண்ணுவோம். eventually let's say நான் ஈகோல இருக்கேன், நீயும் ஈகோல இருக்க. but it doesn't matter. நான் go back home வீட்டுக்கு போனது பாட்டு நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஹீட் ஆகும்ல. you can choose to be ego in the world but it hits me right. எனக்கு தெரியும்ல உண்மை. உனக்கும் அதே மாதிரி நான் சொன்னது ஏதாவது ஒரு விஷயம் உண்மை உனக்கு தெரியும் தானே. நீ ஒத்துக்க வேணாம். ஆனா உனக்கு தெரியும் எது அவங்க சொன்னது உன்னை ஹீட் பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியும். So that's what important. Okay, so I have a question. So based on stories I've heard or movies I've watched or things I've read, I believe that So based on that I feel like okay,
பேய் இருக்குன்னு. பட் நான் அது வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ டஸ் திஸ் மீன் தட் எனக்கும் தெரியல? உனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ. Don't know. See, you have experience before. No, that's wrong. எப்படின்னாக்கா லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரி இல்லை, பட் அதை உணர்ந்திருக்கேன். உணர்ந்திருக்க. ஸோ இது வந்து வேற. ரெண்டு பேருக்கு வந்து வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. உனக்கு வந்து நீ வந்து கமலாசன் மாதிரி கடவுள் இருக்கா இல்லையா தெரியல, ஆனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற ஆளு. நீ வந்து புக்ல படிச்சிருக்கல, லைக் யூ ரெட் எவ்ரிதிங் and you believe there is another being. Yes. Okay. But you have not experienced it. Yeah. But that doesn't mean you don't know. Just because you believe in it. It's a belief system. It's a belief system. It's not a factual system. It's a belief system. If like just now I said, உனக்கு வந்து பேய் வந்து ஒருத்தன் நான் கடவுள்னு சொன்னா உனக்கு கிரைட்டீரியா இருக்கும். Yeah, okay. சரியா? I think it's the same way how I believe in God. Like I believe there's God, and when there's a certain நல்லது எனக்கு நடக்கிறப்ப இது காட்னால தான் நடந்துச்சுன்னு நான் பிலீவ் பண்றேன். So அதே மாதிரி தான். So நீ வந்து கடவுள் வந்து இதெல்லாம் பண்ணாதான் நான் கடவுளுக்கு நம்பிக்கை. இல்ல. ஆமா. எஸ். ஓகே. இவனுக்கு வந்து வேற மாதிரி. சோ ரெண்டு பேருக்கு வந்து வேற இது இருக்கு. ஆனா இதுல என்ன இதுனா நிறைய பேர் வந்து பேய் வந்து இல்ல இந்த விஷயம் செஞ்சா பேய்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் வந்து பேய் வந்து எனக்கு நல்ல நேரமே இல்லைன்னா அது பேய்னாலதான் சொல்லுவாங்க. சோ உங்க இஷ்டம். பிக் பாஸ் உங்களுக்கு விடுறேன். கேள்வி இது உங்க பதில். ஸோ கேஷ்னா நம்மளுக்கு வந்து இந்த வாரம் நீ வந்து கெஸ்டா வந்திருக்க. ஸோ கெஸ்டா வந்தவங்க பொதுவாக வந்து கதை சொல்லுவாங்க. ஸோ கேஷ்னா நீ என்ன கதைமா வச்சிருக்க? உனக்கு பேய் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? Well, this wasn't my personal கதை இல்லை. இது வந்து ஒன் ஆஃப் மை மாம்ஸ் ஃப்ரெண்ட் நேபர் ஆண்டிலாம் ஆக்சுவலி பழைய நேபர் ஆண்டியோட ஸ்டோரி இது. ஸோ இட் ஹேப்பன்ட் ரொம்ப வருஷம் ஆச்சு நடந்து. நான் வந்து அப்போ ஆமாம் குழந்தையாக தான் இருந்தேன். ஸோ இது வந்து இப்போ சாரி ஐ நோ லாட் ஆஃப் யோர் பொடுக ஃபேட்ஸில் இருக்கு. ஆனால் கேஷா எனக்கு வந்து நான் இப்படி தான் பேசுவேன். ஸோ இல்லை கியூட்டாக தான் இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ. தங்கச்சி பத்தி இந்த மாதிரி பேசக்கூடாது. தங்கச்சி இல்ல அக்கா பத்தி இந்த மாதிரி பேசக்கூடாது. அக்கா தருமா? அக்கா வயசுல மூத்தவங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, எனக்கு அக்கா கூட பேச ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க தம்பி வரேன் தம்பி. ஸோ என்னன்னா ஓகே இது வந்து இட் ஹேப்பன் வே பேக்லா. ஸோ இந்த கதை வந்து இந்த பேக் அவ்வளோ பேக்கில் இந்த பேக். ஸோ இந்த கதை எப்படி வந்துச்சுன்னா ஓகே ஸோ என்னன்னா வந்து ஸோ திஸ் ஆண்டி வந்துட்டு எப்படின்னா ஷீ இஸ் வெரி ஆக்டிவ் பர்சன் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்பிரிச்சுவலி அலைன்ட். அந்த மாதிரி ஒரு ஆண்டி. ஸோ அவங்க ஆக்டிவாக ஸ்பார்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப மெடிடேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஆக்டிவாக பண்ணுவாங்க. ஸோ ஷீ இஸ் மேரிட். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க இருந்துச்சு. அப்போ இருந்துச்சா? இப்போ இல்லை இந்த கதைலா அந்த டைம்ல வந்துட்டு அவங்க பிள்ளைங்க வந்து 6 பிள்ளைங்க இருக்கலாம். இல்லை ஆன்டி கமிட்டடாக தான் இருக்காங்க. சொல்லணும்ல. இங்க பாரு, அவன் வந்து அந்த நேரத்தில் ஆண்டி 3 நிப்பாட்டிட்டாங்க இல்ல 6 வச்சிருக்காங்க. நீ சொல்றது பார்த்தா ஆண்டி வந்து பாதியில விட்டுட்டு போனாங்க இல்ல 3 இல்ல 4 இல்ல. ஏன்னா அக்காவும் ஆண்டியும் கிறிஸ்டோட வேகம் நமக்கு தெரியும்ல. எனிவேஸ் என்ன கன்றாவே இருக்கு. ஏய் உங்க 2 பேரும் வச்சிட்டு சந்தான சொல்ல ஒரு ரொமான்டிக் லுக் கூட அவன் ஒரு மாதிரி செய்வாங்க. என்ன ரொமான்ஸ் வருது, வயலன்ஸ் வருது. ஓகே அது வர நேரத்துல கரெக்ட்டா வரும். சோ இந்த விஷயம் நடந்த டைம்ல வந்துட்டு அவங்க பிள்ளைங்க வந்து ஸ்டில் யங்கா தான் இருந்தாங்க, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. ஸோ இவங்க வந்து திஸ் பர்டிகுலர் டே வந்துட்டு ஷி வாஸ் வெரி டயர்ட், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹால்லே படுத்துட்டாங்க. மெத்த போட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஹால்லே படுத்துட்டாங்க. பார்த்துக்கிட்டே போட்டு அப்புறம் வந்துட்டு ஹாலில் படுத்துட்டாங்க. கிட்ஸ் ஆல் அப்ஸ்டேர்ஸ். மணி ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4-ish அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு முழிப்பு வந்துருக்கு. யாருக்கு? ஆண்டிகா? அங்கிள் வந்துட்டு படுத்து பழையாயிட்டாரு. படுத்து பழமாயிட்டாரு இல்ல படுத்து பழைய ஆளாயிட்டாரு. மீன்ஸ் யா வெரி சவுண்ட் அஸ்லீப். அது இல்ல அப்படி இல்ல தமிழ் பேச படுத்து பழைய ஆளா சொல்லுவாங்க. தமிழ் பேச தெரியாம மலையாளம் பேச தெரியாம உனக்கு தெரிஞ்ச மலையாளத்துல நல்லா மிண்டோம். மிண்டோனா பேசுவேன். ஓகே ஸோ இப்போ எங்கன்னா வந்து அங்கிள் வந்துட்டு இப்போ ஃபுல்லா மலையாளம் தமிழ் பேசு ஆனா மலையாள வாசத்தோட பேசு. ஓகே ஸோ அங்கிள் வாஸ் ஆல்ரெடி ஸ்லீப்பிங்.
ஆண்டி வந்துட்டு காலத்து 4 o'clock வந்துட்டு அவங்களுக்கு லேசா முழிப்பு வந்து அவங்க லேசா முழிப்பு வந்திருக்கு. எப்படி எதனால முழிப்பு வந்திருக்குன்னா just out of the blue she woke up because she felt like she saw something. She felt something னு சொல்லிட்டு she felt something எனக்கு மறுபடியும் கரெக்டட் மச்சி. நாலாவது பிள்ளைக்கு ரெடி பண்றீங்களா? she felt like திடீர்னு வந்துட்டு வெளியே வந்துட்டு வெளிச்சம். பிகாஸ் ஓகே எப்படின்னாக்கா when suddenly when you're sleeping someone opens up a curtainல வந்து லேசா அந்த sunlight வர்றப்ப வந்துட்டு ஆமா. so that's the thing, when there's a little bit of ray coming into your room you'll suddenly wake up, right? so அந்த மாதிரி she had that feeling. so வெளிச்சம் அடிக்கின்றது, கண் கூசுகின்றது. so when she woke up அப்ப ஏஞ்சல் வந்திருக்காங்க. ஏஞ்சல் ஆசீர்வாதம். இருட்டா ஏதாவது இருட்டா இருந்துச்சுன்னா அது பேய் தானே. so வந்து வெளிச்சமானா அது ஏஞ்சல். வெளிச்சத்துல நான் வந்தேனா அப்ப ஏஞ்சல் ரூபத்துல வர ஒரு டெவல். அப்ப நான் ஏஞ்சலா இருக்க முடியாதா? அப்பயும் நான் ஏஞ்சலா இருக்க முடியாதா? நான் அப்பயும் ஒரு டெவல் தான். அப்பயும் பார்த்தா கிளம்பு. இது அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து ஏஞ்சலிக் என்னது ஏஞ்சலிக்கான டெவல். நான் வந்து லூசிஃபர். இல்ல லூசிஃபர். நான் வந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சல். ஆமா அது டெவல் தான் அது பேரு. அது டெவல் அது ஒரு ஃபாலன் ஏஞ்சல். bro இந்த மாதிரி felt like there was something bright இருக்குன்னு. she woke up she saw அவங்க வீட்டு porchல வந்துட்டு பாத்தீங்கன்னா you have the main gate, the auto gate இருக்கு, then you have the porch, அப்புறம் வாசல். வாசல் இருக்கு. வாசல் இல்ல மெயின் டோர். யா மெயின் டோர். அந்த porchல வந்துட்டு ஒரு porch சோஃபா மாதிரி இருக்கும். யா லைக் அவுட்டோர் சோஃபா அந்த வெரண்டா கிட்ட மாதிரி. இன்னும் பணக்காரங்க. அவங்க வீடு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். வீட்ல இல்லாம வெளிய வரைக்கும் சோஃபா இருக்கு. சோஃபால அந்த காயு மாதிரி வெளிய உட்கார்றதுக்கு உட்கார. ஓ அவ்வளவு பணக்காரங்க நீங்க. வெளிய வந்து இதெல்லாம் உட்கார மாட்டாங்க. நிறைய கெஸ்ட் நிறைய பேர் வராங்களா? ஆமா. ஏஞ்சல் நான் அப்ப she saw like a ஓலியா அது வந்துட்டு அவர் ஒரு ஓலி. என்னப்பா கண்டார ஓலி ஏஞ்சல்னு சொன்னீங்க, இப்ப கண்டார ஓலி இருக்கா? பத்தியா என்ன வர மரியாதை குறையுது மாப்பிள்ள அங்க சரி வரல. ஏண்டா எனக்குன்னு ஒரு மாசம் இருந்தா ஏன்டா இப்படி பேசுற? ஆமா உனக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருந்துச்சுல. என்ன பேரு? கண்டார. அது நாசி கண்டார் ஓலி. Actually to be honest, is it a bad word? தெரியும் பட் அதோட மீனிங் தெரியாதா? கண்டார ஓலி I think somehow referring to a like prostitute something like that. ஆமாவா? அப்ப நீ உனக்கே தெரியாதா? அது கெட்ட வார்த்தை தெரியும். Like it's like a beach la basically. என்ன தமிழ் அது? அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் ஏசிக்குவாங்க எல்லாரும். தமிழ் தானே அது? தமிழ் தான். நான் இத்தனை எனக்கு தெரியல, அப்படி தெரிஞ்சவங்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அதுல PhD படிச்சவங்க எல்லாம் சில பேர் இருக்காங்க. கெட்ட வார்த்தையில PhD வச்சிருக்காங்களா பாட்டிங்க. இந்த வயசானவங்க கிட்ட கேட்டா அவ்வளோ வார்த்தைகள் வரும். அவங்க PhD பேர் வந்து புண்ட ஹானரி டிகிரி. எஸ் ஏன் சொல்றேன் அது ஆர்டிடி சொல்றேன். அத கட் பண்ணு. ஓகே அப்புறம் எப்படின்னா she saw us. Okay, Mr. Bean, you know when Mr. Bean comes down from the alien and the alien ship அது அந்த ஸ்பாட்லைட் மாதிரி வரும்ல. So she saw like a spotlight like that. Okay, அப்படி உள்ளறாரா இல்ல ஆமா. So she saw the moment she woke up she saw her great grandfather sitting down on the bench outside. She could see this through a window. A hall வந்து பெரிய window ஒன்னு இருக்கு. She could see her great grandfather there. And then she saw her grandfather was just sitting down and calling her. So this auntie, let's name her Auntie Leela. Okay? அப்போ Auntie Leela வந்துட்டு she tried waking up uncle but she couldn't speak. She couldn't she was like yes, she couldn't reach uncle. And even if she did try to reach uncle, he wasn't waking up. So she realized that, okay, something is actually happening. So she saw her great-grandfather sitting outside and the grandfather was calling her, come here. She was like, no. And she felt, and that time, அந்த டைம்ல வந்துட்டு எப்படின்னா அவங்களால வந்து உணர முடிஞ்சது that it feels like a goodbye for her. Like, okay, I think this is it. Like, we're gonna die, something like that. And she didn't feel scared. அந்த பயம் அந்த உணர்ச்சி அவங்களுக்கு வரல. She was facing it. தெரிபத்தல. தெரியுமா அந்த இன்டர்வல்ல ஆமாப்ல எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் புரியல. சரி அந்த படம் பரவாயில்ல உனக்கு தெரியல ஓகே அப்புறம்
மலையாள படமா? விஜய் படம், அதனால தான் உனக்கு தெரியல. இல்ல அது விஜய் படம் பாக்கறதுல. அதான் விஜய் ஹேட்டர். அதான். ஓ இல்ல எனக்கு தெரியும். நீ வந்து வலிமை அது வந்து படம் பாப்ப. அஜித் தல படம் தான். ஓ அப்ப தல ரெண்டு பேர் படம் பாக்க ஓட்ட. அப்ப தலையே தெரியாது. எனக்கு தெரியும். நான் தனியா இல்ல. தலைதானே. உன் தலை போகுது. யாரும் ஒன்னும் சொல்லாதீங்களா ப்ளீஸ். பாவம் பிள்ளை பயந்துருக்கு. ஆடி செம்ம ஆடி. I'm traumatized. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்ச அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. Okay, அப்புறம் என்ன ஆச்சுன்னா but she could feel that but she felt that she wasn't scared. அவங்களால வந்துட்டு okay she engaged with it. அவங்க because she knew okay இவரும் எழுப்ப முடியல, so she realized that okay let's just engage with it சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. And she's like இல்ல no, she kept doing no. And then he smiled at her. Yeah, and then he kept like macam உங்க அங்கிள்ஸ் யாராச்சும் இப்படி கூப்பிட்டாங்கன்னா இப்படிதான் நோன்னு சொல்லு. Yes, no means no. So அதனால வந்துட்டு suddenly அவங்க ஹால்ல தானே படுத்துருந்தாங்க. கிச்சன்ல இருந்துட்டு dwarf சைஸ்ல இருக்கிற alien kind of பில்லிங்க வந்துட்டு they came walking. Like macam jengkang jengkok jalan lah. Dia orang tengah jalan. Teletubbies. Yes, like that. We were walking towards her from the kitchen to the hall. Kept walking. And then you know like மூணு படத்துல when he has hallucination there's like small kids counting. நான் மூணு படத்துல இது எனக்கு மினியன்ஸ் தான் ஞாபகம் வருது நீ சொல்லும்போது. Okay fine, like minion sizeல இருக்கிற மாதிரி. ஏமா நானா ஆமா போமா நீ ஒண்ணே அதுல ஒரு எனக்கு அது இன்னொரு ஞாபகம் இருக்கு. மினியன் சொன்ன ஒரே ஒரு அது வந்து மல்லியில ஆட் பண்ணிருப்பாங்க. நாசி குறைச்சி சமானிஸ் அடி நாசி குறைச்சி பாப்ளோ. Okay இல்ல I'm just thinking of the kichamanis. அது உண்மையா அந்த வார்த்தை literally it uses that word. Really? நாசி குறைச்சி I'll go and find. நான் போய் தேடி பார்க்கறேன். Do you know காதல் அணுகள் பாட்டு கேட்டிருக்கியா? காதல் அணுக்கள். அதுல வார்த்தை தெரியாதுன்னு சொல்லிட்டு வசாபிலாம் வார்த்தையா போட்டிருப்பாங்க. லிரிக்ஸ்ல போய் பார்த்தானா சென்னையில் வசாபி. அவன் வந்து வசாபின்னு அவங்களுக்கு அந்த வார்த்தையில ஏதாச்சும் தேவைன்னு சொல்லிட்டு வசாபின்னு எழுதுனாங்க. இதெல்லாம் பெருமையா? அது வந்து மச்சம் ஜிப்ரிஷ் மாதிரியா? வசாபி ஜிப்ரிஷா? நீ லிரிக்ஸ் எழுது. ஏன்னா ஒரு காலத்துல லிரிக்ஸ் எழுதி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தால வைரமுத்து செம்ம முத்து பண்ணிருக்காரு. ஓகே டைமண்ட் பல் பாபு. சோ அப்புறம் வந்துட்டு எங்க ஸ்டாப் பண்ணேன். ஓகே சோ இந்த சின்ன this little dwarf feeling வந்து they just came to this Auntie Leela. They came to her and they said நாங்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம், நீ வரலையா? Yeah, like very angrily. உனக்கு வாய்ப்பு கொடுக்கறோம். Yeah, something like that. So நாங்க வந்து உனக்கு வாய்ப்பு கொடுக்கறோம், நீ வரலையா? எத்தனை வாட்டி கூப்பிடுறது? ஃபைன், நீ போல நீ அனுபவிப்ப. அந்த மாதிரி சொல்லிட்டு the kids also அப்படியே அந்த லைட் கூட அப்படியே மறைஞ்சிருச்சு. என்னடா மினியன்ஸ் என்ன இவ்ளோ ஈவலா இருக்கு? So before they left, sorry, auntie also told இல்ல என்னால வர முடியாது பிகாஸ் எனக்கு சின்ன வயசுல பிள்ளைங்க இருக்காங்க, என்னால எப்படி அவங்கள விட்டுட்டு வர முடியும்? I can't do that. I need to be there, I'm their mother. அந்த மாதிரி சொல்லிட்டு then they got angry. நாங்க கூப்பிட்டோம் நீங்க வரலையா? ஓகே ஃபைன், நீ அனுபவிப்ப, நீ இதை கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அது மினியன் எப்படி சொல்லும்? மினியன் சொல்லுவா திடீர்னு வர மாட்டேங்குதா? திடீர்னு வர மாட்டேங்குது இப்படி சொல்லு. ஓ நீ வர மாட்டறல? அது ஒரே ஒரு வார்த்தை வச்சு திருப்பி போட்டா இப்படி திருப்பி போட்டா அப்படி திருப்பி போட்டா ஜிப்ரிஷ். அண்ணன் நீ அந்த டயலாக் வந்து ஜிப்ரிஷ்ல தான் பேசணும். என்னது நீ வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டல, நீ அனுபவிப்ப. அதான் அந்த டோன்ல பேசணும்ல. இது எப்படிதான் இருக்கு? இது மினியன் இல்ல, இது அந்த ஒரு பெங்குயின் இருக்குமே. எது? அது ஒரு பெங்குயின். அது என்ன பேரு? அது என்ன பெங்குயின் சொல்றது? அது ஒரு சத்தம் போடும் எப்போதோ. You sound more like Shaun the sheep. Is Pegu. பெங்கு. Yes, பெங்கு. பெங்குயின பெங்குன்னு சொல்லிருவான். அந்த அப்ப நான் வந்து பெங்குன்னு சொல்றியா? ஆமா, நீ அந்த மாதிரி சத்தம் கொடுத்த. சரி, அப்ப you look like that. What you mean I look like that? No, what the fuck you mean I look like that? No, actually you don't look like a penguin. You look like a mouse. I go tell you before. என்னது? Platypus. Platypus.
பிங்கு Okay, அப்புறம் வந்துட்டு the moment then it got very angry and then it just left with the grandfather. அப்படியே அந்த லைட்டோட அப்படியே டேல் மறைஞ்சிச்சு லைட். When the light went off, Did your auntie hear any sound, music all coming in? no, there was no music, nothing. But she wasn't scared. She faced it like she didn't feel like eerie or anything. She faced it, and when it went off, then she could manage to wake the husband up. Look, this thing happened and all that. ஸோ அது வந்து ஓகே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கிள் also like no I think you would have been dreaming or something like that. அப்படி then she also like yeah maybe ஓகேன்னு அப்படி விட்டாச்சு and I think so this auntie after like இந்த விஷயம் வந்துட்டு யாருக்கும் சொல்லலை. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே அவங்க யார்ட்டும் ஷேர் பண்ணல. just the 2 hours and she didn't really put it into her head because since uncle dusted it off like okay it's nothing, maybe you were just tired or something like that னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. And not so long after that, I think ஒரு 2 yearsல வந்துட்டு or maybe even a 1 year பிறகு வந்து she felt sick because she's someone very active and she started falling sick. Something started off with like arthritis and all this. She ended up with stroke. She started off with stroke and then what happened was her life for a very active person she started becoming very inactive and you know she stopped doing a lot of things, you know, and she became quite bad after that. And adu nadandirukku, so just say like the year 2000 she fell sick. Year 2005 she felt like maybe I should have just gone with it. Maybe the thing actually tried saving me from all this suffering because she suffered a lot and she's still suffering. And you know she always felt like maybe I should have just followed. What would have happened if I actually followed the light? Maybe I would have died in my sleep because your soul actually goes off like that, right? Poirundirukalamo illa was that like a echcherika for me like this is your golden time to come, if not you have to face whatever பங்கு நீ வரலன்னு செத்த அப்படின்னு something like that. So she always said that, you know, so after she got sick she always tell, oh my god, if I'm going to sleep tonight and if I have the same இதே ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கூட போயிடுவேன். ஆனா அதுக்கு திருப்பி வரல தானே. ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வருவோம். இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வாட்டி அவங்க ப்ரேயும் பண்ணிருக்காங்க என்ன மன்னிச்சிரு நான் இந்த மாதிரி வரல பட் if there's any chance where I can get that again please come நான் வந்துருவேன் அந்த மாதிரி. Just remember opportunity never comes twice. Yeah, I guess. அது கொண்டு போய் ஒரு சாவடிச்சிச்சுடா. அது சாவடி. No, I think because she got so sick after that she was willing I should have just gone. Maybe because I didn't come it எப்படினாக்கா like maybe it already foresee macam that she was gonna fall sick macam tu. Dia macam bagi chance lah. Okay, you nak macam இப்பே நீ வந்தனா better அடி குறவா உள்ள அப்புறம் வந்து அடி பலாமா உழுது வருவேன். நீ இந்த பொசிஷன் எடுப்ப தெரியலையே அந்த டைம் தெரியாதே fall sick பண்ண போறாங்க. நீ என்ன எடுப்ப உனக்கு fall sick படுறது ஆனா மேபி நானும் போயிருக்க மாட்டேன் because I feel like நீ கூப்பிடுறது நான் ஏன் போணும். ஆமா அப்படிதான் இருந்துச்சு. இது ஒரு செக்ஸியான பேய் ஒன்னு கூப்பிடுச்சுனா அடுத்த நிமிஷம் அந்த ரூம்ல இருப்பேன். ஆமா இல்ல அது ரூம் இல்ல அந்த pouch pouch சரி அடுத்த நிமிஷம் pouchல இருப்பேன். அது 5 அடில 5 அடிக்காரன்றீங்க இல்ல அது 5 அடில என்ன வார்த்தமா பாச்ச 5 அடி வந்து ரைட் pouch கரெக்ட் வீட்டு வாசல் தான் 5 அடி. அதனால தான் வந்து நீ வந்து 5 அடிக்கார நாயன்னு சொல்லுவாங்க because you are like என்ன சொல்ற மாதிரி சொல்ற அததான் உன்னை வந்து 5 அடிக்கார ஒண்ணனா ஒண்ண இல்லடா உன்னை like people tell you நீ ஊர்ல இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கியோ யாராச்சும் சொன்னா அது சொல்லிருக்காங்களா ஜீவன் வந்து எப்படி இருக்கா அந்த 5 அடிக்கார அங்க தான் இருக்காங்க 5 அடிக்கார நாயன்னு என்ன சொன்னது இல்ல பட் என்னோட ஃபேமிலில வந்து இந்த மாதிரி பல முன்ன வந்து ஃபைட்ல இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் வந்து ஆனா நீ ஃபைட்னு சொல்லும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ண ஒரு இன்டர்ன் வந்து என்கிட்ட சொன்னான். அவன் சொன்னா ஒன்னே நாள் அப்படி கூப்பிட்டானே இல்ல என்னைய வந்து 5 அடின்னு கூப்பிடல. அவன்கிட்ட என்ன சொன்னானா நீதான் குட்டியா அவன் வந்து சொல்ல அன்னைக்கு வந்தான் வீடு வந்துட்டு அவன் சொல்றான் ரொம்ப மூடாட்டா இருந்தான். நீ ஏன் மூடாட்டா இருக்குன்னு கேட்டு என் வாழ்க்கையிலே நான் இந்த மாதிரி ஒரு கர்ஸ் யாரும் இந்த மாதிரி என்ன கர்ஸ் பண்ணதில்ல என்ன வந்து இந்த கர்ஸ் பண்ணதில்ல. நான் வந்து அவன் இப்படி இது யோசிச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு அப்புறம் என்னடா சொல்ற ஏதோ அவனுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சண்டையா ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஒன்னொன்னா பத்து போட்ட பதிலா ஆட்டி போட்டாச்சும் மீன் தின்ட்டு இருக்கோண்டா. நல்ல ஒரு விஷயம் தான். இல்ல எடுத்துற என்ன சொல்ற மீனுக்கு பிள்ளையா பிறந்திருப்ப இல்ல அவசர உனையெல்லாம் வந்து பத்து போறவல்ல ஆத்துல ஆட்டி போட்டு இருந்தாலும் மீனுக்கு சாப்பாடா இருந்திருப்பாடா.
அதுல நீ வெளில ஆத்துல போய் மொத்தம் ஆட்டிக்கிட்டு போடணுமே. அவன் என்ன இவ்வளவு கிரியேட்டிவ் இது இங்கடா யோசிச்சு இது No, but if it was anyone else, I think we would have laughed at it. Like, oh my god, that's funny. ஆமா ஒன்றை அந்த மாதிரி சொன்னாங்கன்னா I mean, first, yeah, I'll think. Actually, the meaning எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, oh, it's funny. இல்ல இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, இந்த கிரியேட்டிவான வார்த்தைகளை யூஸ் ஆமா, பண்ற சில பேர். creative-ஆன counter. நம்மளுக்கு வந்து எனக்கு கிரியேட்டிவான வார்த்தை நான் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தேய்த்தூள் புண்டை. எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் செக்ஷுவலா இருக்கும். என்னோட இன்டர்ன் ஒருத்தர் இருந்தான் முன்ன. அங்க வந்து ஆபீஸ்ல வந்து இன்னொருத்தர் இருப்பான். அவன் வந்து பொம்புலி. அவன் யார வேணாலும் புலி பண்ணுவான். அவன் என்னையும் புலி பண்ணுவான், எல்லாரையும் புலி பண்ணுவான். உன்னையும் புலி பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவனை போய் தேடணும், அவனை போய் தேடி அவனுக்கு கோயில் கட்டணும். அதுக்கு பாட்டு புலி பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா அவனுக்கு மூஞ்சி கிழிஞ்சிச்சு. ஏன்னா அவன் எப்போது புலி பண்றேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுவான், ரெஸ்லிங் பண்ணுவான். சோ எனக்கு நான் அப்பப்ப ரெஸ்லிங் பண்ணுவேன். ஒரு டைம் வந்து நானே என்னை அறியாம என்ன மசில் ரிஃப்ளெக்ஸ் வந்து முட்டி தூக்கிட்டேன். முட்டி தூக்குறதும் இங்க அடிச்சு கிழிஞ்சிருச்சு. ஐயோ, தென் என்ன வார்த்தை? அப்ப இவன் ஒரு தடவை வந்து இவன் தாங்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல அவனுக்கு இதே மாதிரி ஐ திங்க் செம்மையா வந்து கடுப்பாயிட்டான் அந்த பையன். கடுப்பானதும் யூ see look at my eyes. அவன் ஸ்ட்ரைட்டா சொல்றான், லுக் உங்க ஒன்ட்டியா? இல்ல என்கிட்ட இல்ல, அந்த புலி பண்ணுவான ஆபீஸ்ல அவன்கிட்ட சொல்றான், look at my eyes, I will suck your dick through your asshole அப்படின்னு சொன்னா. How is that possible? What is it? I will suck your dick through your asshole. இவன் கேட்டது அவனோ, wait a minute, Like he's flabbergasted. அதாவது எப்படின்னா குண்டில நீ சப்பறது கொட்டை குஞ்சியெல்லாம் வெளியாகி பின்னால குண்டி ஓட்ட வழியா வெளியாச்சு. எப்படி யோசிச்சாலும் எப்படிடா யோசிக்கிற நீ இப்படி வந்து ஏதாச்சும் கெட்ட வார்த்தையில வந்து நீ கெட்ட வார்த்தை ஏதாச்சும் பாய்ச்சிருக்கியா? நான் கெட்ட வார்த்தை முக்காவாசி பாய்க்கிறது வந்து எங்க பாட்டியோட தான். ஏதாவது சொல்லணும்ன்றதா நான் கிரியேட்டிவ் எனக்கு வந்து ரொம்ப ஆர்த்தம் வச்சா பாட்டியோட ஒரு பழைய கெட்ட வார்த்தைகளை எடுத்து விட்டுருவேன். அது வந்து கெட்ட வார்த்தை எப்படி கெட்ட வார்த்தை தானே. அந்த அன்னியன் படத்துல இது இருக்கு கருட புராணம், அந்த மாதிரி பாட்டி ஒரு கருட புராணம் வச்சிருக்காங்க. கெட்ட வார்த்தை காட்டி அன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை சொன்னேன், கும்பி பாகம் குண்டில அடி போன வாரத்தோட. இப்ப பாக்குற பையன்லாம் அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கானுங்க. அது கேட்டியா? சிரிக்கிற பாத்தியா? சரி, என்னது? அதான் அந்த புதுப்பட்டையில முடி வளர்ச்சவரு. அது இப்ப பயன்லாம் பார்த்துட்டு என்னை கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அது எப்படி அவங்க அம்மா பாட்டி எப்படி வச்சாங்க எனக்கு அப்புறம் தெரியும். Your party thought that? Yeah. Not wow. Thought me. She actually talks like wow. sometimes. I mean, அவங்க thought that. Yeah. Wow. I think back then people are so creative with words. You know, I think ஏன் பாட்டின்ல நீங்க நிறைய வீட்ல போய் கேட்டீங்கன்னா அந்த பாட்டிங்கெல்லாம் ஒரு விதமான ஒரு கெட்ட வார்த்தை வச்சிருப்பாங்க. அது எல்லாரும் சொல்றதுக்கு கொஞ்சம் ஷாய் பண்ணிக்கிட்டு சொல்லாம இருந்திருப்பாங்க. அது காலப்போக்கில் மறந்து போயிடும். நான் வந்து என் பாட்டி உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை திருப்பி வெளியாக்குறேன். பாட்டி எப்படி உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி யாரை மறக்க கூடாது. லெஜெண்டரி இதெல்லாம் எனக்கு என் பாட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்ப பார்க்கும்போது தாய் கல்வியோட இதுதான் இந்த தாய் கல்வி படம் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. கெட்ட வார்த்தை சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா வந்து அடிச்சு பிற்பாடு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருந்தாங்க. என்ன பண்ணு? புண்ட மக்க ஜாதி. ஓ ஓகே, இது கேள்வி இருக்கேன். அது என்ன தெரியுமா? அது புண்ட மக்கன் பண்ற ஜாதி. புண்டைய மக்கன் பண்ற ஜாதியா? ஓ, அது ஷார்ட் ஃபார்ம் புண்ட மக்கன் ஜாதி. ஓ ஓகே. பத்தியா அதுலயும் அந்த சின்ன வயசுல ஜாதி வெறி பிடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஜாதி வெறி பிடிக்கிற வயசே இல்ல. ஆனா அதுலயும் ஜாதி இல்லையா? மலாய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? நீ புண்டிலே ஒன் மலேசியா வச்சால அங்க நிக்கிற பாலிட்டிக்க கொண்டு வந்து எங்க வைக்கிற. அப்ப நீ நஜீப சப்போர்ட் பண்ற, அன்னோரை சப்போர்ட் பண்ணாம. அப்ப நீ வந்து பிகேஆர் அந்த மாதிரி பாஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ற ஆளு. இது நம்மகிட்ட மாட்டிக்கிச்சு. நான் இங்க இல்ல. சரி, ஆனா இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நீ பேய் கதைலாம் சொல்லும் போது எனக்கு ஒரு பேய் கதை ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இந்த கதை எங்க நடந்துச்சுன்னா இது வந்து என் பழைய ஸ்கூல்ல நடந்த கதை. இப்போ ரீசெண்டா என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஓகே, ஸோ எப்போலேருந்து நான் வந்து சிரமன்ல இருந்து ஒரு ஆல் பாய்ஸ் ஸ்கூல்ல படித்தேன். யார் தெரியுமா சிரமன்ல? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. உனக்கு தெரியுமா சிரமன் என்ன ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. அதனால தான் நீ ஊர் விட்டு ஊர் ஓடி வந்துட்டியா? நான் போகும்போது என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வா சொன்னாங்க. போ வராத சொன்னேன். ஓகே பாய், நான் கிளம்புறேன். கிளம்பு, இதுக்கு இன்னும் உட்காந்துருக்கேன். என்ன கிளப்பிட்டேன் அன்னைக்கு ராத்திரி நான் கிளப்பிட்டேன். என்ன ஆக்சுவலி அதுதான் அவனும் பண்ணிக்கிட்டு தான் எங்களுக்குலாம். இப்ப தெரிஞ்சுட்டான். ஒரு காலத்துல எங்களுக்கு இப்படிதான் முடி பண்ணிக்கிட்டு இருந்தான். இல்ல இப்ப என்னன்னா அதுல அவங்க போடும்போது இல்ல உயிர் நண்பங்களா நான் சொல்றேன், டேய் நான் வந்து இனிமே நான் வந்து வர மாட்டேன்னு சொன்னேன். அதாவது சரி கிளம்பு,
ஊம்பிடி கிளம்பு ஆ. கிளம்பிட்டேன். மற்றவங்கலாம் ஃபேவர் ப்ரோ இவன் வந்துட்டு பாய் 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரேன். பாயிண்ட் சொன்னேன், யாரும் திரும்பி பார்க்கல. அன்னைக்கு தான் பாரியா பார்க்கறது கடைசின்னு நினைச்சு கூட பார்க்கல. Are you in touch with them now? Huh? Are you in touch with them now? They try to touch me. Then you I mean, didn't. they try to be in touch. Oh. Then you didn't. I keep in touch with 1 or 2 people. Other than that, like 1 or 2 people, they did keep in touch. But other than that, இல்ல. So இதுவே அந்த all boys school உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சிரம நாள்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அங்க படிச்சேன். பிஆர் கைஸ் சொன்னேன். சிரமன் பீப்புளுக்கு. இது என்னன்னு தெரியுமா? சிரமன் கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்களா? ஓ என்னது? நான் என்ன நோன்றேன். என்கிட்ட நீ புலி நான் பாரு ஒரு புலி விட்டு புலி பண்றேன். சர்க்கிள் ஆஃப் லைஃப். சொல்லு. ஹக்குனா மத்தாத்தா. அக்குனா மா ஓத்தாவா? ஹக்குனா மத்தாத்தா. லயன் கிங். Lion King. எங்க அதுல அக்குமா ஓத்தா? எல்லாமே ஒத்தாதான் இருந்தா. Why would you want brains? அந்த ஓத்தா இல்ல. ஓகே, இது ரொம்ப கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இது பஞ்சதந்திர மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சரி, இதுவே வந்து என்னோட பழைய ஸ்கூல் வந்து இது வந்து செகண்டரியில இருக்கு. செகண்டரியில வந்து அது only all boys school that has a form 6 classes which has co-ed. form 6 மட்டும் தான் பொண்ணுங்களும் ஆம்பளைங்களும் ஒரே இடத்துல படிக்கலாம். What அப்போ நீ அவ்வளோ நாள் சன்னியாசியா இருந்துட்டு கடைசியா உடச்சு விட்டுருனால அது form 6ல. இல்லை form 5 நான் வந்து form 4 விளையாட்டேன். வெளியாயிச்சா? என்ன விளையாச்சு? school இருந்து. ஸோ form 6 வயசுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். ஆனா இது வந்து லைக் நான் இருக்கும்போது அப்பதான் ஆரம்பிச்சாங்க. ஒரு 2-3 இயர்ஸ்ல அப்பதான் ஆரம்பிச்சாங்க என்னத்த? form 6 வைக்கிறது. Oh, co-ed-யா? So கேர்ள்ஸ்லாம் வந்து ப்ரொபோஸ் கேர்ள்ஸ் form 1 இருந்து form 5 வரைக்கும் பையன் எல்லாரும் வந்து form 6 பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஐயோ அந்த டைம் பிள்ளைங்களுக்குலாம் செம்ம இதா இருக்குமே. ஏன்னா எல்லாரும் காஞ்சி போயிட்டு கடைசி form 6 வந்து ஒரே மொத்தமா அந்த பிள்ளை இப்படி இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாரும் ப்ரொபோஸ் பண்ணாங்க. அந்த ஸ்கூல்ல ஆம்பளை பசங்க. அந்த பிள்ளைங்க என்ன ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் 700 ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, 50 பொண்ணுங்க தான் இருக்கு. அப்போ பொண்ண சண்டை வருமே ஆம்பளைங்களுக்கு? யாருக்கும் சண்டை வராது. ஏன்? சண்டை வந்து அப்புறமேல வரும். இப்ப நம்ம என்ன கதை என்ன கதை சொல்றேன் நீ இல்ல என்ன? ஆனா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க பத்தியில இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சரி காசு இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நீ சொல்லும் போது இல்ல எனக்கு ஒரு இது ஞாபகம் இருக்கு. ரஜினி படத்துல பொண்ணுங்க சமாச்சாரம் பேசுறதே உனக்கு ஒரு கிளு. அது ஒரு இருங்க. அது ஒரு தனி அது ஒண்ணு மாதிரிதான். இது எங்க மாதிரி வயசு பையன் கொடுத்தாங்க. சரி, நான் வயசான கேட்டேன், எனக்கு இதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஸோ அந்த நேரத்துல இருந்து இது வந்து சைட் ட்ராக். ஸோ that form 6 building apparently is haunted. It's known to be haunted. ஓகே. ஸோ இதுல வந்து நாங்கள் ஏற்கனவே தெரியாத பேயெல்லாம் இருக்குன்னு நான் நம்பிருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து பையங்களாம் வந்து நிறைய தடவை வந்து இந்த பொண்ணுங்க ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டே அந்த பில்டிங்லாம் போவாங்க. பொண்ணுங்க பார்க்கறக்கண்டே போவாங்க. ஆனால் இது ஆம்பளை ஸ்கூல்னால தி ஹேட் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட் பிகாஸ் கேர்ள்ஸ் பாத்ரூம்ல பையங்களாம் எட்டி பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஆனால் பாய்ஸ் ஸ்கூலில் என்ன பிரச்சனைனா பொண்ணுங்க எட்டி பார்க்கறது இல்லை, ஆம்பளைங்களும் ஒரு பாத்ரூம் இருக்கிறது பிரச்சனை இருக்கு. அப்போ டேட்டா மிச்சா தான். Apparently it's very normal, no, for all boys school and all girls school to have gay and lesbian relationship. கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லியிருக்காங்க. இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இன்னும் worst ஆ நடக்கும். Actually அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். But boys school maybe because I have no friends in boys school, so நான் வந்து பிடிச்சிருக்கேன். நான் பிடிக்கல. No, because girls school at least like வெளியே வந்து தெரிஞ்சிரும், பச்சையா தெரிஞ்சிரும் இங்க பண்றது. ஆனா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நிறைய விஷயம் அது பண்றது யாருக்கும் தெரியாதான். The girls are much more evil than guys. Why so? They apparently if you don't get together they're very possessive. This is what I heard from our boys school. But girls school படிச்சவங்க நீங்க சொல்லுங்க. Okay, so அந்த நேரத்துல வந்து it's like you know we have cultural nights all right. So cultural இருக்கும்போது இந்த form 6 boys and girls எல்லாம் வந்து stay பண்ணுவாங்க. Stay பண்ணும்போது நான் ஒரு தடவை வந்து நான் சென்ட் ஜான்ல இருக்கும்போது டெய்லி சென்ட் ஜான்ல வந்து ஏதாச்சும் படிக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணுங்க இருக்காண்டி தான் போனேன். ஏன்னா சென்ட் ஜான் ஒண்டி தான் மற்ற ஸ்கூலுக்கு போங்க, அதுக்காண்டி தான் பிரைவேட் கேடட் போறதுக்கு மற்ற பொண்ணுங்களாம் பாக்குறதுக்கு. ஆனா என்ன கடுப்பா இருக்கும், டெய்லி சாட்டர்டே வந்து நடு வெயில வந்து மார்ச்சிங் தான் பண்ண சொல்லுவாங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இதுக்கு வாழ்க்கை பார்த்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இது இல்லை சரி நான் ஒருத்த மட்டும் கண்ணகரேன்னு நடந்துட்டு இருப்பேன். நான் பார்த்துட்டு எல்லாம் பிடிக்கல. ஸோ நான் வந்து ஸ்கவுட்ஸ் போயிட்டேன். ஸ்கவுட்ஸ் பண்ண we had to stay overnight in the field. ஃபீல்டில் இருக்கும்போது இது நான் பார்க்கல, இது வந்து என் ஃப்ரெண்டு தான். ஓ நீ மாறிட்ட ஸ்கவுட்ஸ்க்கு? நான் ஸ்கவுட்ஸ்க்கு மாறிட்டேன். ஏன்னா ஃபண்ட்ஸ் நாங்களாம் கோழி சூத்துலேருந்து கோழியே கழுவினோம்.
கோழி சூத்துல ஸோ ஸ்கவுட்ஸ் சொல்லுது கோழி வந்து இப்படி இருக்குன்னா கோழி சூத்து வெளியே எடுத்து அந்த ஆர்கன்ஸ் நீ வெளியே எடுக்கணும். Yeah. தப்பிங்களா லைவ் சிக்கனா செத்து Oh, போட்டு like cooking உயிரோடு இருக்கு கோழி சூத்துல கை வச்சா குத்துறாது. உன் இமேஜினேஷன் ரொம்ப தப்பா இல்ல போகுமா? நானும் அதுதான் நினைச்சேன். ஆமா நீ சொன்ன விதம் அப்படிதான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்டஃபிங் போடுறதுக்கு வந்து நீ ஸ்கவுட்ஸ் சேர்த்தாவ இல்லையா? வீட்ல அம்மா கூட ஹெல்ப் பண்ணலாம்ல. ஸ்கவுட்ஸ் நீ எப்படி வைல்ட் லைஃப்ல சர்வை பண்றன்னு சொல்லி கொடுக்குறான். வைல்ட் லைஃப்ல நீ ஏன் ஸ்டஃபிங் பண்ணனும் சிக்கன்ல? நீ தேங்க்ஸ் கிவிங்கா செஞ்சிட்டு இருக்க. நான் ஸ்டஃபிங் சொல்ல இப்படி சிக்கனை கழுவுன்னு சொல்ல. அது கோழி எப்படி வெட்டி ஆயிருது. ஆமா அதை வெட்டி தான் நோண்டிலாம் ஆய மாட்டாங்க. நோண்டில ஆய மாட்டாங்க. அந்த ஆள் ஒருவேளை அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு கிங்க்ல எங்களை செய்ய சொல்லியிருக்கானோ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அந்த ஆள் செய்ய சொல்லியிருக்கான். ஆனா எனக்கு பாய்ஸ் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் இதுவே வந்து அவங்க சொன்னாங்க கேர்ள்ஸ் அந்த பில்டிங் வந்து இங்க இருக்கு, இதான் இங்க கேர்ள்ஸ் பில்டிங் இருக்குன்னா இதான் ஃபீல்டு, இங்க தான் கேம்ப் பண்ணோம். கேம்ப் பண்ணிருக்கும்போது கேர்ள்ஸ் இதில் வந்து நாங்கள் ஒரு மணிக்கு 2 மணிக்கு வந்து நான் தூங்கிட்டேன். அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து இது இருந்துருக்கு, என்னது ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் ரூம் there was lights there. நீ என்ன பண்ணுவ? கேர்ள்ஸ் ரூம்ல லைட் இருந்தாவா பார்த்துட்டு வெளியே என்னத்தை பார்த்து லைக் தூரத்துல இருந்து கேம்ப் பார்த்து சைடில் இருக்க இப்போ அங்கே வந்து லைட் தெரியுது. என்ன பண்ண முடியும்? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் போயிருக்கான். லைட் தெரியுதுன்னு ஏன் நீ போய் பார்க்கணும்? அவங்க ஏதோ லைட் போட்டிருப்பாங்க. யார் இருக்கோட ஒரு காலையில் 1 மணிக்குடா. and that building is empty. ஓ ஓகே அந்த பில்டிங்ல லைட் எரியுது. இப்போ இவங்க என்ன நினைச்சாங்கன்னா யாரோ போடுறாங்க ராத்திரி போடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்துருக்காங்க. பார்க்க போது வந்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து நீ போல தூங்கிட்டேன் நான் வந்து அப்போ and plus I think இவனை யாரும் சேர்க்கறது இல்ல போல இவனை எதுலயும். சோ விட்டுறாங்க இவன் தூங்கட்டும் தூங்கிட்டு போகலான்னு. அந்த குரூப்ல உனக்கு சேர்த்துக்கலையா? கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதவா. இப்படி வெளியே மானத்தோகுது இங்கே மானத்தோகுது. நீ வந்து போகிறது என்னோட இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகுதா? சரி அது போகிறது பரவாயில்ல, என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ நான் பொதுவாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருவேன். ஏன்னா கடைசி கிளாஸ் எவனா என்கிட்ட பேச மாட்டான். ஸோ நான் வந்து அவங்க போயிருக்காங்க. போன பிற்பாடு they apparently never see anything. They didn't see anything. They went to the class. They went to the class, but they saw the class like women's clothes. The uniformல இருக்கு. Like ஒரு செட் ஒண்டி. அந்த மாதிரி இருக்கு. பார்த்துட்டு யாரோ தேவைப்பட்டு இங்கே வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பண்ணல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் இங்கே பாய்ஸ் தானே கர்ட்லாம் இங்கே எடுத்து தூக்கிச்சிருக்காங்க இந்த இடத்துல. Oh, they took and then they throw it everywhere. Yeah, they throw it everywhere. But there's only one set of baju. ஸோ போட்டோன்னே இவங்க வந்து வந்துட்டாங்க. வந்த பிற்பாடு மறுநாள் வந்து டீச்சர் சொல்லியிருக்காங்க யார் அங்கே போனா அங்கே போனான்னு. இல்லை யார் அங்கே போயிருக்கா நேற்று ராத்திரி யார் வந்து அந்த பில்டிங் போனா. இவங்க வந்து யார் சொல்ல யார் வந்து பில்டிங் போனான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ சொல்கிறாங்க யாரும் கேட்கல. எல்லாருக்கும் அடி விழுந்துச்சு. எங்கள் ஸ்கூலில் இவனாச்சும் பதில் சொல்லனா எல்லாருக்கும் அடி விழும். எல்லாருக்கும் ரோத்தான் வந்து அது மொதல் சஸ்பெக்ட் என்னை தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு குரூப் தான் அந்த குரூப்ல நான் இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு குரூப் தான் சேட்டப்பட்ட குரூப். நானும் சேட்டப்பட்டு நினைச்சிட்டு என்ன குரூப்ல என் மூஞ்சி என்ன தர்றாங்க மூஞ்சி சார் மூஞ்சி பார்த்தா அப்படிதான் முழிப்பான் அப்படியே. அப்படிதான் சொன்னாங்க. அது வேற பல்லு ஒரு நீட்டா இருக்குமா அப்படி. கண்டிப்பா அவன் தான் சார் பண்ணிருக்கான். அவன் பல்ல வச்சு அப்ப எனக்கு வந்து அடி விழுந்து பிற்பாடு என் ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து perfect. So they canceled the thing, they ever go back. So விழு பிறகு அவங்க என்ன நடந்திருக்குன்னா this only years later I found out. Okay. Apparently what happened was in that building, like because I knew the story a few weeks ago. Apparently அந்த இடத்துல இருக்கும்போது they found red color stains all over the floor and everything. Okay. Paint everything. The paint அடிச்ச மாதிரி like it looks like it doesn't look like paint, it looks like something splattered. Okay. And they say like it might be blood. Okay. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து ஏன்னா அந்த செஞ்ச வரல இல்லை நாங்கள் வந்து துணி தான் தூக்கி வச்சோம், நாங்கள் எதுவும் பண்ணல. சொல்ல துணியில் வந்து ரத்த கரையிட இருந்துச்சுன்னா நீ யார் பண்ணாங்க. ஸோ அது பண்ணோடனே then they say the girl that uniform, the girl there, she passed away. Carry la story. Okay then. What do you want me to do? இதான் நினச்சி எனக்கு எப்படி நினச்சது தெரியாது. She passed away. So that week later, but because we are Form 4, Form 3 kids, we didn't know anything about it. But years later, I found out that the girl passed away. The girl passed away after that night? Yeah, apparently. That week she passed away. And why was her clothes there? We don't know. So யாருக்கு தெரிஞ்ச like அதாவது சொல்லுவாங்க டே இது என்ன தெரியுமா அந்த பிள்ளை செத்து போச்சு. ஏன் செத்து போய் யாருக்கு என்ன தெரியும்? Because it's happened like ஊழு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 16-17 வருஷம். No, but I don't get it. 17 வருஷம். நீ இப்போ போயிட்டு அந்த பொண்ணு போய் கேட்க முடியுமா எப்படிமா செத்த? But apparently that's what happened lah. So the girl passed away in that old house, and they say like apparently they did like prayers all in the school after that because I left after that.
And it did become like a police case or anything. Because she didn't pass in the school. She passed away in her own herself. I don't know how she passed away. பட் என்னதான் கன்க்ளூட் பண்ணாங்க அதை வச்சு? ஆமா. அது என்ன இது என்ன பேய் பிடிச்சிருக்கோம், அது பேயோட இதுதான் இருந்திருக்கும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நானும் பட் கேஸ் வைஸ் they don't know. They don't know what happened to her. Because nobody close பண்ணிட்டாங்க அது அப்படியே. Yeah, none of us are close to the girl. Okay. None of us know who she is. இப்படி ஹேங்கிங் மாதிரியே இருக்கு. Yeah, she was hanging la. அப்புறம் எப்படி கரெக்டா இருக்கு? எனக்கு தெரியல. ஆனா அது வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கு. ஆனா அந்த கதையோட எனக்கு எந்த கதை ஞாபகம் இருக்கு. ஒருதே என் ஃப்ரெண்ட் வந்து சட்டை மாத்துறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து சட்டை மாத்திட்டு இருந்தான். அவன் வந்து his big dark skin la. அவன் வந்து கொஞ்சம் டார்க்கா தான் இருப்பான். எல்லாரோட அவன் வந்து his dark as in like he looks like an African American. kind of dark. Okay. That's a really nice color. Hitam manis lah. Not like this kind. No, hitam manis. Like this kind of dark. Yeah. Okay. நாங்க வந்து லேப்ல அவன் வந்து அங்க இருக்கான். ஸோ அவன் வந்து மாத்தி இருக்கும் போது திடீர்னு என்ன சொல்லலாம் தெரியல, எங்களுக்கு என்ன விட சொல்லிட்டு இருந்தான். சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு like we heard a girl திடீர்னு a girl just screamed. Like she screamed so loud that everyone from the like 3 classes just came out. Discipline teacher all came out. இங்க இருக்குன்னா discipline teacher class இங்க இருக்கு, இங்க ஒரு ஃபீல்டே காப்பாக்கு இருக்கு, இங்க ஒரு கேட்குற எழுத்துக்கு எல்லாரும் வந்து புல்ல திருச்சிட்டு ஓடுது. இவன்ட்ட கேட்டா என்ன பண்ணேன்னு, டேய் சட்டை மாட்டி இருந்தான்டா. சத்தம் அவன் தட்ட அண்டை வர போடல, அவங்க வருதுக்குள்ள அந்த அண்டை because he only had one cloth. So he was trying to cover it. கீழே ஒரு விஷயம் பார்த்துட்டாங்க, பார்த்து ஓடிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொட்டையை நீ காட்டின, அவங்க தெரிச்சு போயிட்டாங்க. ஓ இதான் கொட்டையை வந்திருக்குதா? You know, after that she never walked that part because everyone likes her, everyone thinks she's damn hot. Oh okay, She's traumatized. she traumatized. So during recess அந்த பிள்ளை மட்டும் அதே கிளாஸ் அது நான் ஃபார்ம் 4 இருக்கிறதுக்கு அந்த பிள்ளை நான் ஒரு தடவை கூட அது ஒரு பாட்டில் பார்த்ததில்ல. ஏன்னா எல்லாரும் அந்த பிள்ளை காட்டி வந்து வெயிட் பண்ணி தெரியுமா, அந்த பாய்ஸ் படத்துல செவுத்து முன்னாடி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவனை பார்க்கும்போது உங்களுக்குலாம் வந்து ஜெலஸா இருக்குமே? அவனுக்கு ஜலஸ் சொல்ல முடியாது, அவனுக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுக்கு நிறைய விஷயம் அவன் அடி வாங்கினான். அடி வாங்கினானா? அவன் அடி வாங்குறது கதைலாம் கேட்டேன்னு அது வேற கதை. பட் இருந்தாலும் இதான் என் பழைய ஸ்கூல்ல இதான் நடந்துச்சு. ஆனா இது வரைக்கும் இது வந்து என்ன எது தலை யாராச்சும் சிரமம்ல இருந்தீங்கன்னா என்ன நினைச்சுன்னு சொல்லுங்க, டிஎம் பண்ணுங்க. ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி டிஎம் பண்ணானா எனக்கு தெரியாம போய் சொல்றேன். ஓகே எங்க அதை கேட்குறியா? சொல்லு. இது வந்து ஷார்ட்டர் கதை தான், அது அவ்வளோ பெரிய கதை இல்லை. இது ஹாங்காங்ல நடந்த ஒரு கதை. ஹாங்காங்? எஸ். இது யார்டா கத்துற? இந்த பர்சன் வந்து அவங்க சிட்டிலேருந்து மாறி லைக் மெயின் சிட்டிக்கு வராரு. So it's like imagine like he's coming from JB or Ipoh, but he come to Kerala. So Hong Kong city க்கு வந்து he's renting places, but he find a new job. Everything is okay. ஆனா இவனுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. இவன் எங்க போனாலும் இவர் சாருக்கு வந்து மேட்டர் பண்ணணும். அதனால வந்து இவர் என்னன்னா போயிட்டு இந்த prostitute house. ஸோ ஆனால் இவன் வந்து இவன் நார்மலாகவே அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ இவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு அவன் ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு அவன் அப்படி தான். அவன் பேசிக்கலி வெரி ப்ரைவேட் பர்சன். ஹீஸ் நாட் இன்டு ரிலேஷன்ஷிப். Your friend is it? இல்ல இது வந்து ஒரு கதை. இது ஹாங்காங் நடந்த கதை. எப்படிமா அவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்? அது எப்படி தெரியுமா, இந்த அவன் ஃப்ரெண்டு தானே, அது எப்படி ஏமுஜி இந்த மாதிரி சொன்னா கதை சொன்னா ஏமுஜா என்ன போன கதையில நாடி வாங்கினல இவனை கொடுத்தது மாட்டான். ஓ அப்போ போன வாட்டி நாடி வாங்கினா இந்த வாட்டி நீ அடி வாங்கணும் இல்ல, போன கதையில அடி வாங்கினல. ஓ அப்படி. ஓகே சரி அடிச்சுக்கோ, கதையில அடிடா. சரி இப்போ வந்து கதை ஃப்ரெண்டு நீ தான் போனேன்னு வச்சுக்கோ, கதையில நீ தான் ஹீரோ. இல்ல அது கொஞ்சம் கேவலமா இருக்கும், வேணாம். பரவாயில்ல வச்சுக்கோடா. என் கதையில நானே நீ பத்தி சொல்றது கட்டாயம். அப்போ உன் கதையில வந்து நீ சொல்லு. ஆமா இந்த கதையில நீ தான். இல்ல நீ ஜீவனை வச்சுக்கோ. ஜீவன் வச்சுக்கோ. இல்ல ஜீவன் தான் வந்து ப்ராஸ்டியூட் ஹவுஸ்க்கு போயிருக்கான். ஓகே நான் ப்ராஸ்டியூட் போயிட்டு மேட்டர் முடிச்சிட்டு ஓகேலா he is like having fun. ஆனா என்னன்னா சேஃப் செக்ஸ் அது என்ன தெரியல, காண்டம்ஸ் வாங்குங்க பாய்ஸ் அது தெரியல. பட் அதெல்லாம் கதையில போடல, செக்ஸ் பண்ணிருக்கான் மட்டும் தான் கதையில போட்டுருந்துச்சு. ஸோ ஆனா என்னன்னா இவன் போயிட்டு வந்த இடம் வந்து இட்ஸ் லைக் he find in WeChat மாதிரி, இந்த WeChat மாதிரி தேடிட்டு அந்த chatல இருந்து போயிட்டு என்னது இல்ல கதையில
ஓகே சோ அப்ப இது வந்து ஒரு டாஜியான இடத்துக்கு போய் தான் உள்ளுக்கு தான் போயிட்டு அவன் பண்ணிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் ஹை கிளாஸ் கதையில மாத்தலாமே. இல்ல ஐ திங்க் டாஜியான டாஜியான இடம் தான். WeChat அந்த மாதிரி. அப்ப நேத்து வந்து இவன் சொல்லியிருக்கான் ஒர்க்கர் கிட்ட, இந்த மாதிரி நான் நேத்து ப்ராஸ்டியூட் போனேன் செம்மையா இருந்துச்சு அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், நான் இந்த இடத்துல ரொம்ப வருஷமா இருக்கேன், அந்த மாதிரி ப்ராஸ்டியூட் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு. அவன் சொல்றான் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஒரு இடம், அதுக்குள்ள ஒரு அந்த முகத்தை பார்த்ததும் வரும் 10 பொருத்தமும் பக்கவா. சோ இவரு போயிட்டு வந்து ஓகே தென் என்னன்னா இப்ப ஆக்சுவலி அது ப்ராப்ளம் இல்ல, போயிட்டு வந்துட்டான் ஓகே. பட் நவ் இன் a working place everything is like something ஆஃப். இது வந்து இவன் ஒர்க் பண்ற இடம் வந்து இஸ் லைக் எப்படி சொல்லுவாங்க, இது ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. ஸோ பழைய ஸ்டாக்லாம் வந்து லைக் எடுத்து அடுக்கி வைக்கணும். அண்ட் he and his friend and one more staff, இவங்க 3 பேர் தான் வந்து இந்த ஆப்ரேட் பண்றாங்க நைட் டைம். அதனால தான் he's like doing two jobs or something like that. அதாவது அவங்க காலிக் தான் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி இடமே இல்லன்னு. கரெக்ட். ஓகே. இவனுக்கு என்னன்னா இப்போ இவன் பேசிட்டு இருக்கும்போது இவன் போயிட்டு டாய்லெட் போயிட்டு எங்கே போயிட்டு வந்திருக்கான். வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்டு காணோம் ஒர்க் பண்ற இடத்துல. என்னடா உள்ள நேரம் நம்ம மட்டும் தனியா ஒர்க் பண்ணுவோம், ஏன்னா இதெல்லாம் 2 பேர் பண்ணோம், அவனொருத்த வந்து வேற இடத்துல. ஸோ இவனும் பாட்டுல கிளீன் பண்ணிட்டு பாரு இது சூரி தூளாங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிருக்கான். ஒரு கட்டத்துல வந்து சரி இவன் எங்க தான் உள்ள நேரம் போயிட்டான்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்கும்போது he saw the friend standing at one of the corner cutting his hand. ஃப்ரெண்ட் யாரு, நீ தானே? நானே நான் தான் வந்து கையை வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா கையை வெட்டுறது வந்து எப்படின்னா கத்தியில வெட்டல, இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஷார்ப்பான எட்ஜ்ல இருக்குல்ல, அதுல வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். and it's the blood all coming out. then Jio is like shouting like what the heck are you doing? Hey என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிறிஸ் பண்ணாத, கிறிஸ் சாவாத, கிறிஸ் கொஞ்சம் சாவாத, கிறிஸ். கொஞ்ச நேரத்திலேயே the person turn and it's not him. then he's like smiling face என்ன creepy-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்ச நேரத்துல ஏன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து சொல்றான், நான் இதே இடத்துல தான் ரேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி மூஞ்சி வச்சிருப்பியா? நான் வந்து இப்ப இந்த கதையில ஒரு புண்டே ஆயிட்டேன். மெத்தட் ஆக்டிங். ஸோ இவன் பேசிக்கிட்டே இருக்கான். அது ஸ்பிரிட் வந்து அது வந்து ஒரு உருவம் மாதிரி இருந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட. நான் இப்படிதான் இங்க செத்தேன், அப்ப யாருமே நீ வந்து ஏன் காப்பாத்தல அப்படி இப்படிலாம் என்னமோ அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் கண்ட்ரோல் பண்ணி. இவனுக்கு என்ன பேசுது, இது யாருக்கிட்ட பேசுது என்ன புரியல. and when aggressive and he started to cut another of his hand. இவன் பார்த்துட்டு கிளி இங்கே ஏதோ வெளியாகும் சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து ஃப்ரெண்ட் வந்து ஸ்டெப் பிஹைண்ட் செய்து, ஏய் நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், என்னடா வந்து இவன் சொல்ற டயலாக்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். then when he look the friend look at him, இவன் கை ஃபுல்லா ரத்தம். and friend like ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அங்க கார்ட்போர்ட் பார்த்தா அந்த எல்லாம் ரத்தம். இவன் தான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்திருக்கான். so he's like wait, ஏன் உன் கதையில எப்பவுமே ஜீவன் புண்டையா இருக்கான்? ஜீவனே எப்பவுமே ஒரு சுத்து புண்டையா. நீ தான் கேட்ட, நான் ஜீவனா வைக்கலாம். நான் கேட்கல, இதான் கேட்டுச்சு. சோ அப்போ அவனுக்கு பார்த்துட்டு கையில என்ன இவ்வளவு ரத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உடனே அந்த ஃப்ரெண்ட் வந்து admit him to the hospital. Okay. So it's like even the hospital வந்து இது என்ன suicide attempt அப்படின்னு தான் அவங்க because he did it to himself. so அவன் சொல்றான் இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல. so they straight away send him to the என்னது அந்த psychiatric. ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், they need to he needs help மாதிரி. Okay, அப்ப நானே அங்க ஒரு மென்டல் பேஷண்ட் நீ இப்போ ஜீவன் வந்து இப்போ சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்துட்டு ஏன் சூசைட் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணேன்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் சொல்றான் நான் சூசைட் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணல, ஆமா எனக்கு அது பண்ணேன். ஆனா இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவனை காப்பாத்துன மாதிரி அவன் தோணிடுச்சு. ஏன்னா சாவ வேண்டியவன் ஆவல. எவ்வளவு ஆசை. again another 2 weeks later இப்போ என்னன்னா அவனுக்கு இது நடந்ததுல இருந்து பொண்ண டிப்ரஸ் ஆயிருக்கான். ரொம்ப டிப்ரஸ் ஆயிருக்கான். he doesn't know what's happening. and இவனுக்கு இப்போ வந்து தோணிடுச்சு அப்ப நம்ம டிப்ரஸ்லாம் இல்ல பண்ணிட்டு நம்ம ஒரு ரீசன் தேடிட்டு இருக்கோமா, ஓகே நம்ம இவ்வளோ ஆயிட்டுமா, எதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில முன்னேறாதனாலயா அப்படி இப்படின்னு என்னமோ அவன் ரீசனிங் கொடுத்துக்கிறான். ஒரு கட்டத்துல வந்து இப்ப ஜீவனுக்கு எப்படி ஆச்சுன்னா கிலா ஃபக்கி நான் இப்படிதான் இருக்க போறேன்னா எப்படி இருக்குன்னு இருக்கிறேன், ஆனா என்ன எதனால இருக்கேன்னு அவனுக்கு தெரியல. அவன் டிப்ரெஸ் இருக்கான், செம்ம டிப்ரெஸா. திருப்பி வேலைக்கு போறான், கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டான். வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சென்று ஏதோ ஒரு அந்த பிரிட்ஜ் வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை வந்து குதிக்க ட்ரை பண்ணுது. இவன் வந்து அந்த பிள்ளை குதிக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு he went and try to catch her. then அந்த பிள்ளை வந்து இவன்ட்ட பேசிட்டு இருக்கு, நீ ஏன் நீ காப்பாத்துன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது மாதிரி கேட்டுட்டு இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி தான் இதே இடத்துல செத்துடும் போது யாரும் எனக்கு திருப்பி பண்ற மாதிரி. ஓகே
ஸோ why do you want to care about கேட்கும்போது கொஞ்ச நேரம் சென்று இவன் முழிச்சு பார்க்கும்போது இவன் வந்து அது பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இவன் ட்ரை பண்ணிருக்கான் குதிக்கிறதுக்கு. இவன் தான் குதிக்க ட்ரை பண்ணிருக்கான். ஓகே. So he still don't understand. என்ன இப்பமே அடிவிட்டே இருக்கு. Again, why you trying to try to suicide again? Jeevan is keep thinking like, why am I suicidal? Yeah, why am I so suicidal? I'm just bringing the story to, you know. So இவனுக்கு கிளியரா புரியல என்ன ஆச்சு, ஏன் இது இந்த மாதிரி திருப்பி திருப்பி நடக்குது நம்மளுக்கு அப்படின்னு. ஸோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்க்கலாம். ஃப்ரெண்ட் ஆல் கன்வின்ஸ்ட் தட் திஸ் guy is been depressed quite some time and அதனால அவன் சூசைட் பண்றான்ற எல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க. நீயுமா? நானும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா? ஏன்னா நீ பார்த்தா அப்படி தெரியல, நீ வந்து சூசைட் மாதிரி தான் இருக்க. ஸோ ஹெலுசினேட் பண்றான். ஸோ த சைக்காட்ரிஸ்ட் அகெயின் சேயிங் தட் நீ மெடிகேஷன்லாம் எடுக்கணும். ஆனா என்னன்னா இவன் மெடிகேஷன் எடுக்க எனக்கு பிடிக்கல. அந்த மெடிகேஷன்லாம் எடுக்க மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இது டிப்ரெஷன் தானா போயிடும் அப்படின்னு. ஆனா நான் குதிச்சது வந்து நான் குதிக்கலையே, அந்த பிள்ளை தான் நான் ஸ்டாப் பண்ணேன். அவனுக்கு இதுல எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, ஒரு கட்டத்துல வந்து யூனோ ஃபக்கி நம்மளுக்கு இப்படிதான் என்னமோ மைண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஆனா நம்ம ஃப்ரெண்ட் கிட்டலாம் பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு பேயோ என்னமோ ஒரு ஸ்பிரிட் மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளை நான் குதிக்க போதேன்னு சொல்லிட்டு நான் பிடிக்கிறப்ப தான் நான் விழுந்து கிடக்கிறேன். எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். பட் nobody is willing to believe that. நம்ப மாட்டேற? நம்ப முடியாது. ஏன் நீ எப்போது போய் பேசுற? நானா ஏய் ஆண்டி believe me please. என்ன காப்பாத்துங்க. Let me tell you something. So இது சொல்லிட்டு தென் அவன் டாக்ஸி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது தென் he saw the driver wanted to go out of the bridge. He tried to stop the car, saying that வேணா பண்ணாதுன்னு. Basically ஜீவன் தான் அத பண்ணிட்டு இருக்கான். Then the car went over a bridge and then fall into the sea. Okay, fell ready finally. Yeah. And but luckily நிறைய பேர் இருந்ததுனால மறுபடியும் காப்பாத்திட்டாங்க. So ஆனா driver, the taxi driver saying சாவணும்னு ஒரு கவலாசியா அது மறுபடியும் you know attemptலே போயிட்டு இருக்கு. taxi driver saying that அவன் தான் சாவ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு புடிச்சு தள்ளிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணுக்கு டாக்ஸி டிரைவர் வந்து but there is no one there doing that, but it's a different kind of you know our experience is different. இப்போ என்னன்னா இவன் சாவும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்பிரிட் அவனை காப்பாத்திட்டு இருக்கு. ஓகே கதை வந்து ஓகே சோ இப்போ வந்து அதுதான் வந்து they saying that actually அவன் சாவறத பத்தி மறந்துட்டாங்கல. இப்போ அவன சொல்றாங்களா உன்னை ஏதோ ஸ்பிரிட் காப்பாத்திட்டு இருக்கு, அது யாருன்னு போய் பாரு அப்படின்னு. ஒலி. சோ நீ டிப்ரஸா இருக்க, அவங்க நம்பிட்டாங்க இவன் டிப்ரஸா இருக்காங்க. சோ இப்போ அவன் வந்து இந்த சாமி போய் அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட கால் பண்ணி, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலி என்ன ட்ரை டு ஹெல்ப் him because she knows that this guy is a nice guy, but I'm quite fucked up in his life, you know. Only the ex knows la. Yeah, only the ex knows him very well. தெரியல பேசுற நிஜத்துல இருக்கு. Yeah. So அதனால the ex என்ன பண்ணிச்சு, அதோட ஹஸ்பண்ட் சொல்லி கல்யாணம் ஆச்சு. என் எக்ஸ் கல்யாணம் ஆச்சு. உன் எக்ஸ் கல்யாணம். எனக்கு கல்யாணம் ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகல. அதோட ஹஸ்பண்டும் அதுவும் சேர்த்து உனக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஐயோ அது நினைச்சு தான் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கான் போல. நீ இப்ப சம சத்ரு சிவாஜி. ஏய் என்னடா வர ஏமானது வந்து கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு. அப்புறம் சோ அப்ப அது சொல்லியிருக்கு இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கான், எனக்கு தெரியும் சம்திங் ராங் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹஸ்பண்ட சொல்லி தென் இவங்க வந்து சாமி பார்த்துட்டு இவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து இவன்ட்ட சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி உனக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்து உனக்கு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்குது சாவறதுக்கு, அது என்னன்னு போய் கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு நீ சாமி கிட்ட வா அப்படின்னு. கடைசி சாமி கிட்ட வரும்போது ஆக்சுவலி ஸ்டோரி வாஸ் a bit different. சாமி பார்த்துட்டு இது வந்து ஒரு இது வந்து நானே இப்பதான் கேள்விப்படுறேன், இது ஒரு பேய். இது சைனீஸ்ல வந்து இதுக்கு பேர் வந்து யவ் சக்லிங். I think I know what it is. உனக்கு தெரியுமா என்னது? இது வந்து ஒன்னு திகில்ல போட்டுருக்காங்க. அது யங் கோஸ்ட் கேர்ள் அந்த மாதிரி. எஸ் இல்ல அதுதானே. இல்ல இது வந்து யவ் சக்லிங்ன்றது வந்து சக்கு இருக்குன்றது. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து they are considered that in the spirit world they are the parasite spirits. இது எனக்கே ஒரு புது ரிசர்ச் தான் இந்த கதை. ஸோ இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து பேசிக்கலி what they do is they latched on to people who are so down in life, drained, so depressed. இந்த மாதிரி people வந்து கொஞ்ச நாள் வந்து வச்சு செஞ்சுட்டு அவங்க சாவற வரைக்கும் வச்சுட்டு பட் they சாவட மாட்டாங்க.
ஏன்னா நீ செத்துட்டினா அவங்களுக்கு அந்த எனர்ஜி Nothing கிடைக்காது. to latch on. Nothing to latch on. So they will never let you die, but they will let you to go to the deepest depression. okay. நீ அந்த மாதிரி சாகும்போது they will suck your energy out of the negative side of it. அவ்வளவு சந்தோஷம், ஜீவன் சாவறது அவ்வளவு சந்தோஷம். சரி, இந்த கதை வந்து இந்த சாமியார் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காரு, நீ உனக்கு இருக்கிறது வந்து இந்த பேரசைட்டான ஸ்பிரிட்ஸ், அது வந்து உன்னை வந்து லேட்ச் பண்ணிட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி வந்தது? Yes, that's the story. எப்படி அந்த ஸ்பிரிட் வந்துச்சுன்னு. That's where he went to meet its prostitute, right? Yeah. The prostitute is memang with this spirit. Oh, so She dia is bela. latched on. Oh, so dia bela ke apa tak? Dia bukan bela. She was latched on She and was- benda tu come to him lah. Yes. நம்ம தமிழ் ஆடியன்ஸ். So basically வந்து என்னன்னா, இந்த spirit வந்து can jump into people to people. So that's why if you see some people will tell you that you don't fuck around, because sometimes you fuck around with the depressed or very bad emotion people, you will somehow will get that Get emotion that energy. with you. பொதுவா சொல்ல don't fuck around because you might get STDs னு. But STD தவிர this also could be, you know, I tell like Which is worse, this or STDs? STD was lah, of course. Dude, yeah, I see. STD was for sure. இது வந்து சாவு நண்பர்கள் சைக்கோ வரதுக்கு வருது. Yeah. So it's mentally like this one is mentally, one is so this is what the Chinese believe. Chinese oda belief வந்து ஹாங்காங்ல அந்த என்ன பண்றாங்க, if you take not only this fuck around, sometimes you spend time with people who are so drained. Yeah. So you can see immediately their energy is like draining When you you also, hang right? out with a certain people and all, right? எதுக்கு எடுத்தாலும் அபசனமா பேசுறது, Yes, எதுக்கு எடுத்தாலும் very நெகட்டிவா, negative. you will feel that at one point. Once you're back, you'll feel so drained. Correct. So இதெல்லாம் வந்து சைனீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, the yao suckling spirit வந்து அவங்க மேல லேட்ச் ஆயிருச்சு. So அந்த ஸ்பிரிட் லேட்ச் ஆனதுனால இப்போ வந்து அது என்ன பண்ணும்னா, உன் ஃப்ரெண்டா யாராவது வந்து பாசிட்டிவா இருந்தாங்கன்னா, they suck on it, they will make you so drained. Once all your positive energy is gone, then they will jump into someone else. So that's how they are latch on, like how they call it the parasite spirit. Yao suckling. Yeah. Anyways, இந்த வாரம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கதலாம். கேஷுவலா தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் us. Yeah. எப்படி இருந்துச்சு? It was amazing. Good to be back. Good to be back. How was it? விஜய் Yeah, it was fun. பார்க்கலாம் விஜய் பத்தி பேசுறல, அது ஒருபாடு பார்க்கலாம் என்ன நான் பேசல. Comment-ல வச்சு So anyways, thank you so much for watching. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம கூகுள் டாக் லிங்க்ல உங்க கதையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பேய் கதை இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. நாங்க சொன்ன கதையில ஏதாச்சும் ஒரு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கமெண்ட்ஸ் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அடுத்த வாரத்துல படிப்போம். Okay. So with that being said, thank you so much for watching. My name is Jeevan. I'm Krish. And I'm Krishna. We'll see you in the next one. Ciao. Ciao.